hello, vanakkam and welcome to Xylem NEET Tamil channel. நான் உங்க ஷோபி மேம் and you people know when ஷோபி மேம் is here, no fear, right? பசங்களா ஒன் ஷார்ட் சீரீஸ் ஓகேவா? அதாவது எந்தெந்த சாப்டர்லாம் ஒன் ஷார்ட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த சாப்டர் எல்லாத்தையுமே ஒன் ஷார்ட்டாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் எந்த சாப்டர்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு லெக்சர் வைஸ் வீடியோ இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லா சாப்டரும் லெக்சர் வைஸ் வீடியோஸ் போயிட்டுருக்கு. கரெக்ட்? ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம அந்த ரோலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் அப்படிங்கிற ரொம்ப டப்பா டாப்பிக்கோட ஒன் ஷார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கு அட்டெண்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும். நம்ம லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. புதுசாக வரவங்க என்ன பண்ணிடணும், நம்மளோட சப்ஸ்கிரைபர் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க. அண்ட் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு யோ ஒன்று போடுங்க. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், யூடியூப் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கம்மி ரேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்மி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃப்யூச்சர் டாக்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதோட பெஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் தான் வந்து நம்ம வெற்றி அண்ட் மாரா பேட்ச், ரைட்? ஸோ வெற்றி பேட்ச் அப்படிங்கிறது ஆன்லைன் பேட்ச். அதில் நாங்கள் எல்லாருமே கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் நம்ம Xylem NEET தமிழில் யாரெல்லாம் வந்து அஷிமா மேம்க்கு கீழே படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஸ்ருதி மேம் கிட்ட படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அனீஸ் சார், நான் யாரெல்லாம் வந்து நாங்கள் உங்கள் மென்டாராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸோட என்கொயரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் இருக்க நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகே? அண்ட் மாரா பேட்ச் அப்படிங்கிறது நம்மளோட ஆஃப்லைன் பேட்ச். இந்த ஆஃப்லைன் பேட்ச் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலிக்கட்டில், அதாவது Xylemோட ஹைபிரிட் சென்டரில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. டோன்ட் மிஸ் த வெரி பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, சரி. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு, பார்த்தாச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சாச்சு. இனி அதோட இன்றைக்கி நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். யாரெல்லாம் வந்து ஷோபி மேம் லெக்சரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறீங்களோ அவங்க பார்க்கலாம், யாரெல்லாம் ஸ்டேட் போர்டில் படிக்கிறீங்களோ அவங்களும் பார்க்கலாம், யாரெல்லாம் நம்ம தலைவர் NTA வந்து நான் நீட் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் ஜேஇ எழுதுகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த லெக்சர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. பிகாஸ் பேசிக்கில் இருந்து ஹையர் லெவல் வரைக்கும் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, நிறைய நியூமெரிக்கல்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதனால மேம் இது பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக படிக்கிறவங்களுக்கு, கரெக்டாக வந்து விஷன் இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, சிலபஸ் எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, சிலபஸ் எல்லாத்துக்குமே ஒன்று தான். என்ன அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்க மெத்தட், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க விதம் வேறையே தவிர மற்றபடி என்ன இல்லை, டிஃப்ரெண்ட் வேர்ல்டு எல்லாம் கிடையாது. இட்ஸ் லைக் அ பேரலல் யூனிவர்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? பேரலல் யூனிவர்ஸ்லேயுமே ஒன்னோட ஒன்று இப்படி ஜாயின் ஆகிருக்கிற மாதிரி தான். ஓகே, அதனால தான் உங்கள் கம்பேரிசனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், சிபிஎஸ்சி சிலபஸும் நம்மளோட அதாவது ஸ்டேட் போர்ட் சிலபஸையும் நான் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிபிஎஸ்சியில் லைட்டாக கட் காப்பி பேஸ்ட் இருக்கும், ஸ்டேட் போர்ட் புக்ஸில் அந்த பிரச்சனை இருக்காது. எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால தான் அது பெரிய தலஹானி மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ பசங்களா டோன்ட் திங்க் நான் ஸ்டேட் போர்ட், நான் சிபிஎஸ்சி என்னாலலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. எவ்ரி ஒன் கேன் கிராக். ஓகே, இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு 2-3 ஒரு 5-6 வருஷம், ஒரு 10 வருஷமாக இது ஒரு பெரிய விஷயமா கனவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு சீட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான், தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு சீட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்த ஸ்டேட்டுக்கே போகிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். பிகாஸ் இந்த வருஷம் AIR1 யார், நம்ம தமிழ்நாட்டு பையன் தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தடுத்த காலங்களில் கண்டிப்பாக தமிழ்நாடு இல்லாத எந்த ஒரு கோட்டாவும் இருக்க போகிறது இல்லை. எப்படி நம்ம எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ், எல்லா ப்ரிவிலேஜ்டு இன்ஸ்டிடியூட்ஸ்லேயும் வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்க படிக்கிறாங்கிறத பார்க்கலாமோ, அந்த மாதிரி நம்மளும் இனி எல்லா இடத்துலையும் நம்ம தான் இருக்க போகிறோம். அதுக்கு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு ஒன் டைமென்ஷன் மோஷனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் யூனிட் பார்க்க போகிறோம். மோஷன்னா என்ன, கைனமேட்டிக்ஸ்னா என்னது, அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், அது ரெண்டுத்துக்கும் என்னென்ன ஒற்றுமை, என்னென்ன வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே முக்கியம், நீட் பர்ஸ்பெக்டிவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், ஆக்சலரேஷன், மோஷன் அண்டர் த கிராவிட்டி. ஓகேவா, மோஷன் அண்டர் கிராவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் யூனிட்டில் நம்ம படிக்கக்கூடிய ப்ரொஜெக்டைல் மோஷன் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர் கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷம் இந்த செஷனில் இருக்க போகிறது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒவ்வொரு செகண்ட் மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஓகேவா, வெறும் டாபிக்ஸ் மட்டும் தியரிட்டிக்கல் பார்ட் மட்டும் கவர் பண்ணாமல் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம், நம்ம வந்து PYQs கவர் பண்ணுவோம், நீட்டோடது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் போர்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கவர் பண்ணுவோம். HC வர்மா சம்ஸும் உள்ள இருக்கு. ஓகே, இது ஒரு பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கு. லெட்ஸ் ரோல் பசங்களா, லெட்ஸ் ரோல். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் மோஷன். ஓகேவா, மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா, மோஷன் அப்படிங்கிறது நார்மலாக என்ன மேம், நார்மலாக பயாலஜிக்கலாக சொல்லணும்னா நம்மளுக்குலாம் டிசென்ட்ரி ஆகல மேம், அதை தான் நாங்கள் அப்படி சொல்லுவோம். ஃபிசிக்ஸில் என்ன மேம் சொல்கிறது, மூவ் பண்ணுறது, நகர்றது, நிற்கிறது அப்படியெல்லாம். ரைட். ஸோ லிசன், மோஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, மோஷன் அப்படிங்கிறது என்னது. ஓகே, ஸோ மோஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இது ரொம்ப சன்னமாக போயிடுச்சு, வெயிட். ஓகே, திஸ் இஸ் குட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மோஷன்னா என்ன. ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மோஷன்னா என்ன. ஸோ மோஷன் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள் திங், சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் with respect to time. ஓகேவா, டைமை பொறுத்து நம்ம இருக்கிற இடம் மாறிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செகண்டில் நான் இங்கே இருக்கேன், அடுத்த செகண்டில் நான் இங்கே இருக்கேன், அதுக்கு அடுத்த செகண்டில் நான் இங்கே இருக்கேன், அப்படியே நான் ஃப்ரேமை விட்டு அவுட் ஆயிடுறேன். ஸோ மோஷன் அப்படிங்கிறது என்னது, ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம கீப் ஆன் சேஞ்சிங், நம்ம பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருப்போம், அதை தான் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒவ்வொரு இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா மோஷன் is a relative term. ஓகேவா, இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். ஓகே, என்னது மேம் இந்த ரிலேட்டிவ் டேர்ம், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியலை. ரிலேட்டிவ்னா என்ன, நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, நான் போன வாரம் தான் வந்து இதை வெற்றி பேட்சில் சொன்னேன். இப்போ நான் திரும்பி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, என்னன்னு பாருங்கள், ரிலேட்டிவ் மோஷன் அப்படிங்கிறது, ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க யார், நம்மளை கம்பேர் பண்ணுறவங்க. கரெக்டாக, வாட் தீஸ் பீப்புள் யூஸ் டு டூ, தீஸ் பீப்புள் யூஸ் டு கம்பேரஸ். ஓகேவா, எப்படி கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பையன் அவ்வளோ மார்க், என்ன உங்கள் பையன் எவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கான், அவங்க வந்து அங்கே வேலை செய்கிறாங்க, அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க, ஐடி பார்க்கில் வேலை செய்கிறாங்க, ஐடி டூட்ஸ் மாதிரி மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரோல்ஸ், டிக்டாக்ஸ் பண்ணுறாங்க, ஷார்ட்ஸ் பண்ணுறாங்க, உங்கள் பையன் எப்படியே இருக்கா, உங்கள் பொண்ணு எப்படியே இருக்கா, ஆல் இண்டியா ரேங்க்குக்கு உங்கள் பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட 1% தான் வித்தியாசம், என்ன இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்னது கம்பேர் பண்ணுறது. ஸோ இன்னொரு சிம்பிளான விஷயமும் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்டில் நான் இங்கே நிற்கிறேன், அடுத்த செகண்டில் ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் மை பொசிஷன். நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் செகண்ட் நான் இங்கே நகர்ந்துட்டேன். ரைட், அடுத்ததுக்கு எகெயின் நான் நகர்றேன், திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரேமை விட்டே நான் வெளியே போயிட்டேன். ரைட்டா, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது, மேம் நகர்ந்துட்டு இருக்காங்க, ஷோபி மேம் இஸ் மூவிங் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, பிகாஸ் யூ ஆர் வாட்சிங் மீ. கரெக்டாக, நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்கறனால மட்டும்தான் நான் மூவ் பண்ணுறது தெரியுது. சப்போஸ் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகேவா என்ன ஷோபி மேம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா நீங்கள் பார்க்கல. ஆனால் வீடியோஸ் பார்க்குறப்ப இப்போ யூ கேன் ஃபைண்ட் இந்த இடத்துல ஷோபி மேம் இஸ் மூவிங், இங்கேருந்து அந்த பக்கம் கையை இந்த பக்கம் நீட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி யூ கேன் ஃபிகர் அவுட். அப்போ ரிலேட்டிவ் மோஷன், ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கா இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் தேவை. ஓகேவா, அவரு தான் நம்ம அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த அப்சர்வரை தான் வந்து நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா, இதுக்கெல்லாம் தனியாக ஒரு ஸ்லைடு போட்டு நம்மளே அவமானப்படுத்திக்க கூடாது. த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா, ஒரு ஆள் ரெஃபரன்ஸுக்கு
அப்சர்வேஷன் நோட் அப்படிங்கிறது என்னது, ஒரு ரெஃபரன்ஸ். அதை பார்த்து அப்படியே டிட்டோவாக காப்பி அடிக்கிறது, அதுதான் ரெஃபரன்ஸ். ஓகேவா? அப்போ அப்சர்வர் ஒரு ஆள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நோட்டீஸ் பண்ணணும், பார்க்கணும், வாட்ச் பண்ணணும். அப்போ தான் அது நகருதா உட்காருதான்னு தெரியும். இப்போ ட்ரெயின் நின்றுட்டே இருக்கு, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ட்ரெயின் நின்றுட்டுருக்கு இல்லை மூவ் ஆகுதுன்னு. நீங்கள் அதை பார்க்காம கண்ணை மூடிட்டு யூ கான் சே இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, ரைட் சைட் போகுது லெஃப்ட் சைட் போகுதுன்னு சொல்லக்கூடாது. உடனே டக்குன்னு காது இருக்குல்ல மேம்னு கேட்கக்கூடாது. இப்போ நம்ம மோஷனை பற்றி பேசுகிறோம், சவுண்டை பற்றி பேசல. ஓகேவா? அது கடைசி யூனிட் நடத்துகிறப்ப நம்ம அதெல்லாம் படிக்கலாம். ஓகேவா? அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நகருதா இல்லையா, பொசிஷன் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு கவனிக்கிறதுக்கு யார் தேவை நம்மளுக்கு, ஒரு பர்சன் தேவை. அவர் வந்து அப்சர்வர். அந்த அப்சர்வரை தான் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பார்க்குறப்ப இதுதான் உங்கள் ஃப்ரேம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட மொபைல் மானிட்டர் தான் வந்து ஃப்ரேம். ஓகேவா? அதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ உங்களை நீங்கள் பார்க்குறப்ப நான் வந்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் நான் நீட்டுறேன், லெஃப்ட் ஹேண்ட் நான் நீட்டுறேன். ஓகேவா? ஸோ அதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது யார், நம்ம அப்சர்வர். ஓகேவா? ஸோ அப்சர்வர் இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன். ஓகேவா? அப்சர்வர் இருந்துட்டு பார்க்குறாரு, என்னென்னலாம் ஒரு ஃப்ரேமுக்கு தெரியுது, என்னென்னலாம் ஒரு ஃப்ரேமுக்கு தெரியுதுன்னு பார்க்குறாரு, அதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வச்சு தான் நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் படிப்போம். ஓகேவா? பட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்சர்வர் கம்ப்ளீட்டாக அப்சர்வரை பொறுத்து. ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட்டாக யார் நம்மளுக்கு, அப்சர்வர். ஸோ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக நம்ம சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரெண்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒன் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒன்று என்னது, இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இன்னொன்று நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகேவா? 5th யூனிட்டில் நான் சொல்லி தருவேன். இப்போ என்ன பண்ணுங்க, இது ரெண்டு என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க. என்ன மேம் இது ரெண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து உங்ககிட்ட கண்டிஷனாக சொல்ல முடியாது. கரெக்டாக என் வீடியோவை நீங்கள் பார்க்குறப்ப எல்லாம் வந்து உங்கள் ரூமில் உட்காந்துட்டு அப்படியே வந்து புக்கெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்கன்னு நான் சொல்ல முடியாது. கரெக்டாக? சில பேர் என்ன பண்ணுவீங்க, ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, ட்ரெயினில் போயிட்டு இருக்கப்ப பார்ப்பீங்க. அப்போ அப்சர்வர் மூவ் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். கரெக்டா? அப்சர்வர் மூவ் பண்ணலாம், இல்லை பண்ணாமையும் இருக்கலாம். ஓகேவா? அப்சர்வர் வந்து நீ வந்து அப்சர்வர், உனைய வச்சு தான் நான் மோஷனாக இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ நீ என்ன பண்ணணும், ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்சர்வர் கேன் மூவ் யூனிஃபார்ம் மோஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஆக்சிலரேட்டட் மோஷனாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகே? ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்சர்வர், ஓகேவா, அப்சர்வர் இஸ் அட் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேவா? இல்லாட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்சர்வர் வந்து இனர்ஷியல் மோஷனில், இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா என்னது, இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா அப்சர்வர் வந்து ஒன்றா நின்றுட்டுருக்காரு, இல்லை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நகர்ந்துட்டுருக்காரு. தட் மீன்ஸ் ஆக்சிலரேஷன் வில் பி 0. ஆக்சிலரேஷன் வில் பி 0, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்னது, ஒன்றா ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லாட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருக்கலாம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருக்கலாம். ஒரு வேளை சப்போஸ் அப்படியே நம்ம அப்சர்வர் வந்து நம்ம டவுன் பஸ்ஸில் ஏறி உட்கார்றாரு. ஓகேவா? டவுன் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப, டவுன் பஸ் என்னது, 2 செகண்ட் முன்னாடி போகும், 4 செகண்ட் பின்னாடி வரும், 5 செகண்ட் ரைட்டில் போகும், 6 செகண்ட் லெஃப்டில் போகும். இதுதான் நம்ம டவுன் பஸ். கரெக்டாக? அப்போ இது என்ன கிடையாது, இது வெலாசிட்டியும் கிடையாது, இது வந்து ரெஸ்ட்டும் கிடையாது. இது என்னது, இட் இஸ் அன் ஆக்சிலரேஷன். ரைட்? அப்போ அந்த மாதிரி ஒரு ஆக்சிலரேட்டட் பாடிக்குள்ளார நம்ம அப்சர்வர் உட்காந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நகருதா இல்லையான்னு சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னது, ஆக்சிலரேஷன் வில் நாட் பி 0. ஓகேவா? நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னது, ஆக்சிலரேஷன் வில் நெவர் பி 0 அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? அப்போ இதை வந்து மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் திஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே? ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம், நான் இனர்ஷியல். இனர்ஷியல்னா என்னது, நம்ம நின்றுட்டு இருக்கலாம், இல்லை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப அப்சர்வர் வந்து ஒரு மோஷன் நடக்குதா இல்லையான்னு சொல்கிறாரு. நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னது, அப்படியே ஆக்சிலரேஷன் தாறுமாறாக இருக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டு, அதுக்குள்ளார உட்காந்துட்டு, அந்த டவுன் பஸ்ஸில் உட்காந்துட்டு, இந்த மரம் நின்றுட்டுருக்கு, இந்த பையன் நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு பஸ்ஸில் உட்காந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து என்னென்ன மோஷனில் இருக்காங்கன்னு டிஸ்கிரைப் பண்ணுறது. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கேட்டிங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரேமில் மட்டும்தான் நியூட்டன்ஸ் லாலாம் ஒபே ஆகும். லா வந்து ஒபே ஆகும். என்ன ஆகும்? ஒபே பண்ணும். நியூட்டன்ஸ் லானா என்னது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 லாஸ் படிச்சிருப்போம் இல்லையா? அது எல்லாமே இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் செட் ஆகும். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் எப்போவுமே என்ன பண்ணாது? நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணாது. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா சூடோ ஃபோர்ஸ் எடுத்து தான் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? சூடோ ஃபோர்ஸ் இருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சூடோ ஃபோர்ஸ் எதுக்கு எடுப்போம்? நம்ம வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம். பிகாஸ் நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் என்ன பண்ணாது? நாட் ஒபே NLM நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை வந்து அது ஒபே பண்ணாது. கிளியராக புரிஞ்சுதா பசங்களா? இது எல்லாமே என்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா. ஓகேவா? இது தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அந்த மாதிரி. ஓகே, ஹோப் இது வந்து இப்போ எல்லாத்துக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஈஸி. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸோ மோஷன் இனர்ஷியல் ஃப்ரேம்லாம் படித்தாச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டைமென்ஷன் மோஷன். ஓகேவா? இட் இஸ் ஒன் டைமென்ஷன் மோஷன். அப்போ ஒன் டைமென்ஷன் மோஷன்னா என்ன அர்த்தம் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் பொசிஷனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கு. கரெக்டாக? நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமை வச்சு தான் பேசுகிறோம் இப்போதைக்கு. நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் எதுவுமே பேசல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்குறவங்க உட்காந்துட்டு பார்க்குறாங்க, இல்லைனா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் பார்த்துட்ருக்காரு. அதுதான். அப்போ அவர் பார்க்குறப்ப மோஷன் எப்படி இருக்கான்? ஒரே டைரக்ஷன். ஓகேவா? ஒரே ஆக்சிஸ் ஆஃப் டைரக்ஷனில் நடக்குது. ஓகேவா? ஒரே ஆக்சிஸ் ஆஃப் மோஷன் occurs in any one of the axis. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனி ஒன் ஆஃப் த ஆக்சிஸில் மோஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன மீனிங்? எய்தர் எக்ஸ் ஆக்சிஸில் நடக்கலாம், இல்லை ஒய் ஆக்சிஸில் நடக்கலாம், இல்லாட்டி ஜெட் ஆக்சிஸில் நடக்கலாம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ லிசன், இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஸோ ஒரு கார் இருக்குது, ஒரு பைக் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணலாம்? எய்தர் நம்ம ஜெட் ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணலாம், இல்லை எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணலாம், இல்லாட்டி ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணலாம். இது ஏதோ ஒரு ஆக்சிஸில் மட்டும் என்ன பண்ணும்? இட் வில் பி கீப் ஆன் மூவிங். ஒரு ஆக்சிஸில் மட்டும் என்ன பண்ணும் பசங்களா? இது கீப் ஆன் மூவிங். ஓகேவா? இது மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இன்னொரு டவுட் வரும் பசங்களுக்கு, மேம் அப்போ ஒன் டைமென்ஷன் ஏதோ ஒரு ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் பண்ணுங்கிறீங்க அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ்லனா பாசிட்டிவில் மட்டும்தான் போயிட்டுருக்குமா, நெகட்டிவில் மட்டும்தான் போயிட்டுருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? எய்தர் எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேயுமே போகலாம், இல்லை நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் போகலாம். பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் போகலாம், இல்லை நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் போகலாம். எய்தர் பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸில் போகலாம், இல்லைனா நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸில் போகலாம். ஆனால் எப்படி இருக்கும்? முன்னாடி பின்னாடி, மேலே கீழே, லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி தான் இட் ஷுட் மூவ். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல மூவ் பண்ண முடியாது. ஓகே, இந்த இடத்துல எல்லாம் மூவ் பண்ண முடியாது, இப்படியெல்லாம் மூவ் பண்ணக்கூடாது, அது வந்து தப்பு. ஓகேவா? அது வந்து 2 டைமென்ஷனில் தான் அப்படி மூவ் பண்ணுவோம். கிளியராக புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் ஆஃப் மோஷன். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து படிக்க முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நீங்கள் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சொன்னேன், அதுக்கு நானே ஆன்சரும் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் முன்னாடியே பின்னாடி மூவ் ஆகலாம்ல அப்படின்னா என்ன நடக்குது இந்த இடத்துல? ஸோ ஒன் டைமென்ஷன் மோஷன் அப்படிங்கிறது டைரக்ஷன் கேன் சேஞ்ச். ஓகேவா? கேன் சேஞ்ச். ஓகேவா? கேன் சேஞ்ச் த டைரக்ஷன் but not the axis. இதுக்கு பேரு தான், இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை பற்றி படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு என்ன மைண்டுக்குள்ளார வருது? ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டி வந்து ஞாபகத்துக்கு வருது. பிகாஸ் இந்த லைன் வந்து ஸ்கேலார் அண்ட் வெக்டாருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு லைன். ஓகே, ஏன்னா பாசிட்டிவ்னா பாசிட்டிவில் மட்டும்தான் போயிட்டு இருக்கணுமா, அதுதான் ஒன் டைமென்ஷனான்னு கேட்டால் கிடையாது. இட் கேன் சேஞ்ச். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்க்கு பதிலாக நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் கூட பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸில் போக முடியாது.
ரைட். அப்போ இந்த டேர்ம் படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஸ்கேலார் அண்ட் வெக்டார் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ இந்த ஸ்கேலார் அண்ட் வெக்டார் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் திங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல என்ன படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேலார்னா என்ன அப்படின்னு படித்து முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னு படித்து முடிச்சுட்டு இது ரெண்டுத்தோட சிமிலாரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஓகேவா? இது ரெண்டுத்தோட சிமிலாரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத we will be studying. Okay, I hope this will be clear. So let's start. Okay, so first இதோட சிமிலாரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கேலார்னா என்ன, எல்லாரும் ஸ்கேலார் அப்படின்னோடனே டக்குன்னு சொல்கிறது இதுக்கு வெறும் நம்பர் வேல்யூ, அதாவது நம்பர் வேல்யூனா என்ன அர்த்தம், வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஓகே, மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வெக்டாரில் என்ன இருக்கும்னு எழுதுவோம், மேக்னிடியூட் ப்ளஸ் அதுக்கப்புறம் டைரக்ஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 5 மீட்டர் எக்ஸ் ஆக்சிஸில் நகர்ந்துருக்கு. ஸோ 5 மீட்டர் அப்படிங்கிறது ஸ்கேலார். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் நகர்ந்துருக்கு அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இது வந்து பாசிட்டிவில் மூவ் ஆகிட்டுருக்கு இல்லை நெகட்டிவில் மூவ் ஆகிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெசிஃபை பண்ணுறோம். வி ஆர் ஸ்பெசிஃபையிங் இட். ஓகேவா? அப்போ இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இது வந்து நம்ம மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆர் சிம்பிள். Arithmetic operations are simple. ஓகேவா? என்ன மேம் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த 4 ஸ்கேலார் குவான்டிட்டியில் பக்கா ஈஸி. ஓகே, ஆனால் வெக்டாரில் இட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா இந்த இடத்துல டைரக்ஷனும் சேர்ந்துருக்கு. ரைட். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், ஓகேவா, இங்கே நம்மளுக்கு என்னது, so arithmetic operations are complicated. Arithmetic operations are complicated. Okay va? They are complicated. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ என்னமா இந்த இடத்துல பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே எதுவுமே நார்மல் அடிஷன் நார்மல் சப்ராக்ஷன் கிடையாது. இங்கே எல்லாமே வெக்டார் அடிஷன். ஓகேவா? வெக்டார் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். அந்த மல்டிப்ளிகேஷன்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்லாம் எடுப்போம். அண்ட் தென் அதனால தான் வந்து வெக்டார்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தலை இரிட்டேட்டிங்காக ஆகும். ஸ்கேலர் அப்படிங்கிறப்ப ஈஸியாக அழகாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிடுவோம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வெக்டார் ஃபார்மேட்டில் பண்ணுவோம். ஓகேவா? வி வில் டூ இட் இன் வெக்டார் ஃபார்மேட். இதுலேயே என்ன இருக்கும், நம்மளுக்கு டாட் ப்ராடக்ட் இருக்கும், கிராஸ் ப்ராடக்ட்னு 2 டைப்பில் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஏற்றப்ப நம்ம மாற்றி மாற்றி பண்ணுவோம். இது மட்டும் சொன்னால் போதுமா மேம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னொரு பாயிண்ட்டும் நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அது என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, டு நாட் ஒபே வெக்டார் அடிஷன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணாது பசங்களா, வெக்டார் அடிஷனை ஒபே பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெக்டார் அடிஷன்னா என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, 3 விதமான வெக்டார் அடிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரையாங்குலர் லா. ஓகேவா? டோன்ட் வரி, இது எல்லாமே வந்து நான் 2 டைமென்ஷன் நடத்துகிறப்ப தெளிவாக இதெல்லாம் என்னென்னு சொல்லுவேன். இப்போதைக்கு ஸ்கேலர் அண்ட் வெக்டார் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 3ல் 2 மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? பாலிகன்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, parallelogram law of addition. ஓகேவா? இது எல்லாமே என்ன பண்ணாது, இது எல்லாத்தையுமே இது ஒபே பண்ணாது. அதனால தான் கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டுக்கு வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு டைரக்ஷன் இருக்குது. கரெக்டாக இப்படி எழுதி இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். இதுதான் I1 இந்த டைரக்ஷனில் போகுது, I2 இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு நம்ம எழுதினாலும் டோட்டல் ஐ ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம I1 + I2 தான் எழுதுவோம். இதுவே வெக்டாரில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது I1 இது I2 அப்படின்னா அது வெக்டார் மெத்தடில் ஆட் பண்ணுவோம். தட் இஸ் இது I net. ஸோ I net எப்படி எழுதுவோம், √(I1² + I2² + 2I1 I2) அப்படிங்கிற மாதிரி எழுதணும். கரெக்டாக? ஆனால் இது நம்ம பண்ணுறதில்ல.
இதை நம்ம என்ன பண்ணுறதில்ல பிகாஸ் இது என்ன பண்ணாது, வெக்டார் அடிஷனை வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, அப்ளை பண்ண முடியாது நம்மளால. அதனால தான் டைரக்ஷன் இருக்கிற சில பேராமீட்டர்ஸ், சில ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், அதை நம்ம வந்து ஸ்கேலார் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு கேட்டிங்கன்னா கரெக்ட். எப்படி மேம் எனக்கு எக்ஸாமில் வந்து இது ஸ்கேலார் வெக்டார்னு நான் எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா, பயங்கர ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர, ஈஸ்ட் சைட்லேருந்து எனக்கு 50 ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நார்த் ஈஸ்ட் சைட்லேருந்து எனக்கு 25 ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்டா? ஸோ தட் மீன்ஸ் ப்ரெஷர் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? இப்போ திடீர்னு ஒருத்தங்க அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஓகேவா? கையை பிடிச்சி இழுக்கிறப்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு மாதிரி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போ கையை பிடிச்சி இழுக்கிறனால தான் அது ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த இடத்துல ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. ரைட்? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு இட் வில் பி அ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட், இதை வந்து என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக ரிலேட் பண்ணி பாருங்கள். இட் இஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டூ. ஸோ இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்கை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்னது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ எல்லாம் வந்து ஸ்கேலார்ஸ் பாசிபிள், எப்போ எல்லாம் வந்து ஸ்கேலார் வெக்டார். பிகாஸ் சில கொஸ்டினில் இது வந்து நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இதை நம்ம படிப்போம். என்னன்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, சில இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரொம்ப பேசிக் திங், அதாவது நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், இது வந்து வெக்டாருக்கு உண்டான, அதாவது வெலாசிட்டிக்கு உண்டான எல்லா பேராமீட்டரும் கொடுத்துட்டு ஸ்பீடு கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்போ எல்லாம் இது வெக்டாராக இருக்கும், ஒரு குவான்டிட்டி எப்போ எல்லாம் வெக்டாராக இருக்கும், எப்போ எல்லாம் வெக்டாராக இருக்காது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஸோ லிசன், எப்போ எல்லாம் ஒரு குவான்டிட்டி வெக்டாராக இருக்கும், ஓகேவா, எப்போ எல்லாம் ஒரு குவான்டிட்டி வெக்டாராக இருக்கும். ஸோ இது வந்து மேக்னிடியூட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இது நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் மேக்னிடியூட். ஓகேவா, இது வந்து டைரக்ஷன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. லெட் மீ சே யூ சம்திங். உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு குவெஸ்டின்ல மேக்னிடியூடும் இருக்குது டைரக்ஷனும் இருக்குது அப்படின்னா அது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஒருவேளை எனக்கு மேக்னிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம், சேஞ்ச் ஆகலை, ஆனால் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலுமே அது என்னது தான், இட் இஸ் யுவர் வெக்டார் குவான்டிட்டி. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மேக்னிடியூட் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது, ஆனால் டைரக்ஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னால அது என்னது தான், வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த ரெண்டு க்ரைட்டீரியா இருந்தால் மட்டும்தான் இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்குவோம். இதுவே நெக்ஸ்ட் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எகெயின் வெக்டார், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, மேக்னிடியூட் இருக்குது, இந்த இடத்துல டைரக்ஷன் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, டைரக்ஷன் எனக்கு மாறலை, டைரக்ஷன் வந்து ஒரே டைரக்ஷன் தான். ஓகேவா, ஸோ டைரக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, டைரக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் எனக்கு மேக்னிடியூட் மாறிக்கிட்டே இருக்குது, டைரக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த க்ரைட்டீரியாவில் வெக்டார் நம்மளுக்கு என்னவா ஈக்குவல் ஆகிடும், இந்த க்ரைட்டீரியாவில் வெக்டார் ஸ்கேலாருக்கு ஈக்குவல் ஆகிடும். இந்த க்ரைட்டீரியாவில் வெக்டார் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம், ஸ்கேலாராக கன்சிடர் பண்ணுவோம். எப்போ டைரக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மேக்னிடியூட் மட்டும் கீப் ஆன் சேஞ்சிங் அப்படிங்கிறப்ப. ஒருவேளை மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட், டைரக்ஷன் மட்டும் கீப் ஆன் சேஞ்சிங் அப்படின்னா அப்போ நம்ம அதை சொல்லுவோம், அதை வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வந்து மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் அட் எனி காஸ்ட். ஓகேவா, என்ன நடந்தாலும் இது மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் நான் எப்படி மேம் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ டோன்ட் வரி, வீடியோ பார்த்த கையோட என்ன பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு போனீங்க அப்படின்னா அந்த குரூப், அந்த நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பிடிஎஃபாக எடுத்துக்கலாம். ஓகே, எஸ். ஸோ now the next thing, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது டிஸ்டன்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் டிஸ்டன்ஸ். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இனி எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது, பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஈஸி டாபிக். ஓகேவா, ஒன்று டிஸ்டன்ஸ், இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி, இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன மேம் இருக்குது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம்.
ஓகேவா? அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்மால் எஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம், ஆர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்தது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ட்ராவல். டோட்டல் ட்ராவல், ஓகேவா? டோட்டல் ட்ராவல். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் பாத். ஷார்ட்டஸ்ட் பாத் between initial, இந்த வார்த்தை தான் முக்கியம், தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, between initial and final point. ஓகேவா? between initial and final point மறந்துடாதீங்க. ஓகே, தெளிவா இங்க எழுதியிருக்க பாருங்க, between initial and final point. That means இப்போ ஒரு complete journey இருக்கு. நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ let us write an example. இதுதான் நம்மளோட ஒரு கார். ஓகேவா? நீங்கள் இந்த கார் எடுத்துட்டு லடாக் வரைக்கும் நம்ம ட்ரிப் பண்ண போகிறீங்க. ஏன் லடாக்கோட நிறுத்திக்கணும்? காஷ்மீர் போகிறீங்க, பக்கத்துலேயே இருக்க நேபாள் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் சைனா இருக்குது, சைனாவை போய் சும்மா எட்டி பார்த்துட்டு வர்றீங்க. ஓகேவா? கைலாசா மலையை கூட ஏறுறீங்க, கைலாசா மலை அங்கே ஏறுறீங்க. ஓகேவா? தீவை பற்றி நான் பேசலை. ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் மூவிங். ஓகேவா? கார் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு நீட்லாம் நெக்ஸ்ட் இயர் கிராக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் இயர்க்கு அடுத்த வருஷம் எல்லாம் கிராக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து டக்குன்னு கார் எடுத்துகிட்டு ஏலோ புல்லேலோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க? யூ பீப்புள் ஆர் மூவிங். ஓகேவா? அப்போ இங்கேருந்து நேராக எடுத்தோடனே ஒரே ஸ்டாப்பில் போய் அப்படியே லடாக்கில் வந்து குதிச்சிட முடியுமா? முடியாது. ட்ராவல் பண்ணணும், ரைட்? ஒரு வாரமோ ஒரு மாதமோ 15 நாளோ நீங்கள் ட்ராவல் பண்ணணும், ரைட்டா? நிறைய ட்ராவல் வீலாக்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா? அப்போ ட்ராவல் பண்ணுவீங்க, இங்கேருந்து இந்த பக்கம் போவீங்க, இந்த பக்கம் வருவீங்க, இப்படி வருவீங்க, இந்த இடத்துல ஒரு 8 போடுவீங்க, மறுபடியும் மேலே போவீங்க, இங்கே வருவீங்க. இங்கே இருக்குது நம்ம லடாக். ஓகே, அப்போ ட்ராவல் அப்படிங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சு. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஆரம்பிச்சு இது ஃபுல்லாக இந்த 8 போடுறீங்களா, அதுவும் ஒரு 8 போடும். ஓகேவா? இப்படி மேலே போகிறீங்களா, இங்கே ஒரு குட்டி பெண்டு. ஸோ இது ஃபுல்லாக படிக்கிறது தான் வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ்னால் என்ன மீனிங்? டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட்டாக இந்த ஜேர்னி ஃபுல்லாக படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? நம்மளோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? கம்ப்ளீட் ஜேர்னியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? படிப்போம். அதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ். ஓகே, இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இதை விட சூப்பராக இருக்கும். ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இன்னும் இதை விட சூப்பராக இருக்கும். என்னன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு கார் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? கார் எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? லடாக் போகிறோம். ஓகேவா? யூ பீப்புள் ஆர் மூவிங் டு லடாக். ஓகேவா? இங்கே இருக்குது நம்ம லடாக். ஓகேவா? யூ பீப்புள் ஆர் மூவிங். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான் இனிஷியல் பாயிண்ட். கரெக்டா? இதுதான் இனிஷியல் பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி தி இனிஷியல் பாயிண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வரையக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஏன் இப்படி போகிறீங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாமே அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இட் ஷுட் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும் நம்மளுக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து இட் ஷுட் பி அ ஸ்ட்ரெயிட் லைனாகத்தான் இருக்கும். நீங்கள் நான் வரைஞ்சிருக்கிறத பார்த்தாவே தெரியும் அது எப்படி இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் மார்க்கரில் வரைஞ்சிருக்கேன், ரைட்? அண்ட் லிசன், இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன்? ஃபைனல் பாயிண்ட். பட் இட் டசன்ட் மீன் தட். ஓகேவா? இனிஷியல் பாயிண்ட் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. திடீர்னு நான் என்ன பண்ணலாம்? எனக்கு இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும், ஸோ திஸ் இஸ் யுவர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுறீங்க? பைக் எடுக்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறீங்க. அப்போ போகிறப்ப ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ இல்லை டியூஷன் சென்டருக்கோ எங்கேயோ ஒரு பக்கம் போகிறீங்க, பைக்கோ சைக்கிளோ எடுத்துகிட்டு. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னா உங்கள் வீட்டில் இருந்து டியூஷன் சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். பட் டசன்ட் மீன் தட் அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் உங்கள் வீட்டு வாசப்படியிலேருந்தே இருக்கணுங்கிறது கிடையாது. சில இடத்துல என்ன ஆகும்? வீட்டு இதிலிருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் போய் 2 தெரு தள்ளினதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு ஷார்ட்கட் கிடைக்கும். அந்த ஷார்ட்கட்டில் யூ பீப்புள் வில் பி மூவிங். கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம்? இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் பிளேஸ்ட் ஆன் ஆரிஜின். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை பொறுத்து கிடையாது? ஆரிஜின் இண்டிபெண்டன்ட். ஓகே, ஆரிஜின் இண்டிபெண்டன்ட். அப்படியே வீட்டில இருந்து இறங்கி குதிச்ச உடனே டக்குன்னு நம்மளுக்கு ஷார்ட்கட் வீட்டில இருந்தேவே போட்டு வைப்பான், குறுக்கு வழி கிடையாது.
கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் காடு மேடெல்லாம் சுற்றிட்டு போய் ஒரு 100 ரூபா பெட்ரோலுக்கு மிச்சம் பண்ணுவோம், ரைட்? அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி பாசிட்டிவ், 0 ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவ், 0, நெகட்டிவ். ஆனால் இந்த டோட்டல் ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டி இஸ் ஆரிஜின் டிபெண்ட். ஓகேவா, இது ஆரிஜின் டிபெண்ட். அண்ட் இது எப்படி, இட் கான் பி, இது வந்து எப்போவுமே நோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகேவா, நோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, டி கேன் பி ஒன்லி பாசிட்டிவ். ஓகேவா, டி எப்போவுமே எப்படி இருக்கும், ஒன்லி பாசிட்டிவ். அது ஜீரோவாவோ நெகட்டிவாவோ ஆகாது, எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். மேம் அப்போ இத்தனை 8 போட்டிருக்காங்க, இதெல்லாம் நெகட்டிவ் டைரக்ஷனே வராதா அப்படின்னு கேட்டால் வராது, எல்லாத்தையும் எண்ணிட்டு தான் போவோம். ஓகேவா, என்னடா 8 இந்த மேலே போகிற மாதிரி தானடா கீழேயும் போகிறோம், அப்போ மேலேயும் நிறுத்திக்கலாமான்னு கேட்டால் நீ எப்படி லடாக் போவ? ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்தது தான். ஓகேவா, எல்லாமே சேர்த்தது தான். அப்போ டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி 0. எந்தெந்த பொருள்லாம், ஓகேவா, எந்தெந்த பொருள்லாம் நெகட்டிவ், 0லாம் இல்லாமல் இருக்கும், நெகட்டிவ் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இது என்ன குவான்டிட்டியாகத்தான் இருக்கணும், இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டியாகத்தான் இருக்கணும். இது என்னவாக இருக்கும், ஒரு வெக்டார் குவான்டிட்டியாகத்தான் இருக்கும். ஓகே, அப்போ எஸ் வெக்டார் அப்படின்னு எழுதுவோம். இது பாருங்க ரொம்ப போரிங்காக ஒரே ஒரு ப்ளஸ், அப்போ இது வந்து ப்ளஸ். ஓகே, ஆனால் சில ஸ்கேலார் குவான்டிட்டியில் 0வும் வாய்ப்பு இருக்குது, 0வும் இருக்குது, இதில் 0 இல்லை. ஓகேவா, அப்போ இது வந்து என்னது நம்மளுக்கு, இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, இதை வந்து வெறும் டீன்னு மட்டும்தான் எழுதுவோம். இப்போ இதெல்லாம் ஓகேவா மேம், இவ்வளோ நேரம் படித்தது போதுமான்னு கேட்டிங்களா, இவ்வளோ நேரம் படித்தது போதும். பட் இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ், ஓகேவா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ், இதோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் distance will be always greater than or equal to displacement. Distance எப்போவுமே எப்படி இருக்கும், greater than or equal to டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், எப்போவுமே will be lesser than or equal to distance. அப்படின்னா என்ன இருக்கலாம், டிஸ்டன்ஸ் எப்போவுமே பெரிய தலை தான். ஏன்னா எத்தனை 8 போட்டு அப்படியே போயிருக்குன்னு பாருங்க. நம்ம கஞ்ச பிஸ்னரியாட்ட ஒரு 100 ரூபா பெட்ரோலுக்கு மிச்சம் முடிக்கணும்னு ஊர் அப்படியே தெருவா சுற்றுறோம், ரைட்? போலீஸ் கண்ணில் படக்கூடாதுன்னு அப்படி சுற்றி போகிறோம், ரைட்? இல்லைனா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் கல் மண் எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே போயிடுறது, இதுதான் நம்ம பண்ணுறோம். அப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஏன்னு கேட்டிங்கன்னா டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னு சொன்னால் குட்டியாக இருக்கணும். எங்கெல்லாம் டினாமினேட்டர் வேல்யூ குட்டியாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன ஆகும், அதை டிவைட் பண்ணுறப்ப ஃபைனல் ஆன்சர் அதிகமாக இருக்கும். இதுவே இந்த கண்டிஷனுக்கு எழுதினோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா வில் பி ஆல்வேஸ் லெஸ்ஸர் தான் ஆர் ஈக்குவல் டு 1. இந்த கண்டிஷனை மறந்துடக்கூடாது, ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எழுதுனா அதோட ஹோல் ரிசல்ட் எப்போவுமே எப்படி இருக்கும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும். இது என்னவா மாறும் நம்மளுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு என்னவாக இருக்கும், வில் பி லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும். ஓகே, ஸோ பசங்களா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கருத்துக்கள், ஓகேவா? நிறைய நான் கருத்தூசிகள் வந்து செஷனில் போட்டுக்கிட்டு இருக்கேன், மறந்துடாதீங்க. அப்போ மறந்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஓகே, so let's start the next one. இப்போ interpretation of S and D அப்படின்னா என்ன அர்த்தம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸோட இன்டர்பிரிட்டேஷன். என்ன மேம் இந்த இன்டர்பிரிட்டேஷன் எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இங்கே ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கமா, எப்போவுமே டிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருக்கும் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேண்டாமா, அந்த எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம், அதை பற்றி தான் வந்து படிக்க போகிறோம். தட் இஸ் யுவர் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட்டு கேஸ் வில் பி distance is equal to displacement. Okay, the first case will be distance is equal to displacement.
ஓகே, distance is equal to displacement. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, அப்போ பசங்களாம் கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் லட்டு எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு திஸ் இஸ் யுவர் கார். கார் வேண்டாம், நான் எப்போவும் சொல்கிறேன், நம்ம எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஓகேவா, இது நம்மளோட வீடு. ஓகேவா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டோரா புஜ்ஜியாக மாற போகிறோம். ஓகேவா, டோரா புஜ்ஜியாக மாற போகிறோம். இது என்னோட வீடு. ஓகேவா, இது டோராவோட வீடு. டோரா என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து கிளம்பி டோராவோட ஸ்கூல். டோரா ஸ்கூலுக்கு போய் நான் பார்த்ததில்ல, மேபி காடு மலை அப்படிங்கிற மாதிரி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு டீ ஷாப் ஏதோ ஒன்று. ஓகேவா, இது ஒரு டீ ஷாப். ஓகேவா, இங்கே வரணும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர். எவ்வளோ இருக்குது, 6 கிலோமீட்டர். இப்போ இதில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ லெட் ஸ்டார்ட். எங்கே நம்ம போகிறோம், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. கவனிச்சுக்கோங்க, இது வந்து நம்ம ஹோம். ஓகேவா, டோராவோட வீடு. அப்போ அங்கே இருந்து டிஸ்டன்ஸ்னால் என்னது, டோட்டலாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருக்கிறப்ப என்னது, இங்கே ஆரம்பிச்சு அப்படின்னா இதுதான் இனிஷியல் பாயிண்ட் 0. 0ல் ஆரம்பித்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அந்த கடையில் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தட் மீன்ஸ் டோட்டலாக அவங்க கவர் பண்ணது என்னது, 6 கிலோமீட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வரலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் the distance, the shortest path between initial and final point. ஓகேவா, அப்போ இங்கே கவனிச்சுக்கோங்க, இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். இதில் எது இனிஷியல் பாயிண்ட், திஸ் இஸ் யுவர் இனிஷியல் பாயிண்ட். இது வந்து என்னது, ஃபைனல் பாயிண்ட். அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட். அப்போ இதோட ஃபார்முலா என்னது, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இதைத்தான் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கவனிச்சுக்கோங்க, ஸோ ஃபைனல் பொசிஷன் என்னது 6 கிலோமீட்டர் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் இஸ் கோயிங் டு பி 0 கிலோமீட்டர். அப்போ இட் இஸ் 6 கிலோமீட்டர் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருக்க சம்ஸில் எதுவும் பாசிபிள், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் சேமாக இருக்கிறதுக்கு பாசிபிள். இப்போ நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னது, நம்மளுக்கு மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட், டைரக்ஷனும் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது பசங்களா, நம்மளுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகுமா, ஆகாது. கரெக்டா, அப்போ கவனிங்க, டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. பிகாஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இது என்னவாகும் 0 ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா, அப்போ இது எப்படி தான் 0 ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். திரும்பவும் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, இது நம்மளோட வீடு. வீட்டில் இருந்து என்ன பண்ணுறோம், நேராக ஸ்கூலுக்கு போகிறோம். இதுதான் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஃபஸ்ட்டு பீரியடே ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் சுத்தமாக படிக்கல. பப்புஜி, ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாண்டுட்டு நீங்கள் என்ன பண்ணல, யூ டிடன்ட் ஸ்டடி அட் ஆல். நீங்கள் படிக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நிறைய சீரீஸ் எல்லாம் விடிய உட்காந்து பார்த்துட்டு நீங்கள் படிக்கல. அப்போ டக்குன்னு ஐயோ வந்த வேகத்திலேயே கேட்டுலேருந்து என்ன பண்ணுறீங்க, அப்படி எகிரி குதிச்சு பின்னாடி போய் வீட்டில் வந்து எனக்கு திடீர்னு போகிற வழியில் ஒரே ஸ்டொமக் அப்செட்மா, நான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டீங்க. ஓகேவா, இப்போ ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ லெட் ஸ்டார்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்போ இங்கே கவனிங்க, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ லிசன், இங்கிருந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க ஒரு 6 கிலோமீட்டர். அடுத்தது டிஸ்டன்ஸ்னால் என்னது, டோட்டலாக நீ என்னென்னலாம் பண்ண, எத்தனை 8 போட்டியோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ ஸ்கூல்லேருந்து திரும்ப என்ன பண்ணிட்டோம், அடுத்த நிமிஷமே டக்குன்னு திரும்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ ப்ளஸ் இன்னொரு 6. யாராச்சும் இந்த இடத்துல மைனஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் நடத்துனது புரியலன்னு அர்த்தம். பிகாஸ் டிஸ்டன்ஸுக்கு என்ன இல்லை, நெகட்டிவே கிடையாது. டிஸ்டன்ஸ் ஓன்ட் -8, அதாவது டிஸ்டன்ஸ் மைனஸே ஆகாது பசங்களா, 0வும் ஆகாது. அப்போ இது என்னவாகும், நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கான்.
ஓகேவா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். கரெக்டாக? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இங்கே இனிஷியல் பொசிஷன்ஸ் நம்ம டோராவோட வீடு. இப்போ ஃபைனல் பொசிஷன் எங்கே இருக்கா? திரும்ப வீட்லேயே தான் இருக்கா. இனிஷியல் பொசிஷன் இதுதான், ஃபைனல் பொசிஷன் அதுதான், இனிஷியல் பொசிஷன் அதுதான். அப்போ ஹியர் final position is equal to the initial position. அப்போ initial position minus initial position will be 0. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? distance 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் displacement 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல மேக்னிடியூட் சேமா இருந்தாலும் டைரக்ஷன் மாறி இருக்கு. தெரியுதா பசங்களா? போறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்று, ரெண்டுத்துக்குமே வந்து மேக்னிடியூட் என்னமோ 6 தான், ஆனால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆனனால இது என்னது? இப்போ இது ஸ்கேலராக அப்படியே மாறிடுச்சு, இது வெக்டாராக அப்படியே மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த இடத்துல டைரக்ஷன் மாறி இருக்கு. ஆனால் இந்த கேஸில் சொல்லலாம், இங்கே டைரக்ஷனும் மாறல, மேக்னிடியூடும் மாறல. ஓகேவா? ஒருவேளை மேக்னிடியூட் மாறி டைரக்ஷன் அப்படியே இருந்திருந்தாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அப்போ இது ரெண்டும் நீங்கள் தெளிவாக இந்த ரெண்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸை எப்போவுமே வாழ்நாளில் மறக்கவே கூடாது. Okay, so the last interpretation for the day is, okay va, the last interpretation of the day is D is less than yes. இது வாய்ப்பே இருக்காது, ஏன்னா நம்ம இந்த இடத்துல எல்லாத்தையும் ஆட் தான் பண்ணுறோம், ஆனால் இங்கே வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ D is always greater than yes. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எழுதலாம். ஓகேவா? அப்போ பாருங்க, இது நம்மளோட வீடு, வீட்டிலேருந்து இது நம்மளோட ஸ்கூல், இது என்னது நம்மளுக்கு? இது வந்து நம்மளோட ஸ்கூல். ஓகேவா? இங்கே நிறைய பசங்க இருக்காங்க. ஓகேவா? வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் அதே மாதிரி 6 கிலோமீட்டர். வீட்டிலேருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, போயிட்டு கொஞ்ச நேரம் என்ன ஆயிடுச்சு, ஆஃப்டர்நூனில் வந்து சரி வாடா படம் பார்க்க போகலாம், வந்து மாமன்னன் ரிலீஸ் ஆக போகுது, PS1 PS2 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அப்போ படத்துக்கு வராங்க. இதுதான் தியேட்டர். ஓகேவா? இதுதான் வந்து தியேட்டர். ஓகேவா? திஸ் இஸ் சினிமா. தியேட்டருக்கு வர்றீங்க. ஓகேவா? தியேட்டருக்கு வந்துட்டு இங்கே படம் பார்க்குறீங்க. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு போகிறீங்க. ஓகேவா? ஸோ சினிமா தியேட்டர் வீட்டுக்கு, அதாவது ஸ்கூலுக்கும் சினிமா தியேட்டருக்கும் 3 கிலோமீட்டர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது சினிமா தியேட்டருக்கும் வீட்டுக்கும் இன்னொரு 3 கிலோமீட்டர். இப்போ இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிருந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க 6, ப்ளஸ் ஸ்கூலில் இருந்து தேட்டருக்கு போயிருக்காங்க 3, ப்ளஸ் தேட்டர்லேருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க திரும்ப 3. ஸோ கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இங்கே வந்து நம்மளுக்கு எது இனிஷியல் பொசிஷன், எது ஃபைனல் பொசிஷன்? இதுதான் இனிஷியல், இதுதான் இனிஷியல் பொசிஷன். கரெக்டா? இது ஃபைனல் பொசிஷன். ஏன்னா எப்படியாச்சும் இங்கிருந்து இங்கே ஜம்ப் பண்ணணும், அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? இல்லை மேம் இது எப்படி மேம் நான் இதை இனிஷியலாக எடுத்துக்கிறது, இது ஃபைனலாக எப்படி எடுத்துக்கிறது, நான் இனிஷியலாக வீட்டிலேருந்து தானே மேம் வந்தேன் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வேர் யூ ஹாவ் டு திங்க். ஓகே, திஸ் இஸ் வேர் யூ ஹாவ் டு திங்க். நான் என்ன சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆரிஜின் ஓரியன்டாக கிடையாது. நீங்கள் இப்போ எங்கள் இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட இனிஷியல் பாயிண்ட், எந்த இடத்துல முடிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வேணும்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இடத்த வந்து ஓகே இதுதான் இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இன்னும் இது ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கிறேன், கேல்குலேஷனில் வந்து மிஸ்டேக் வரக்கூடாது இல்லையா? ஓகேவா? இது வந்து 4 கிலோமீட்டராக வச்சுக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து நான் வந்து 2 கிலோமீட்டராக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் என்னது இல்லை, அது இட் இஸ் நாட் ஆரிஜின் டிபெண்ட். அப்போ இப்போ எங்கே இருக்கும், 4வது கிலோமீட்டரில் இருக்கோம். அடுத்தது ஃபைனல் கிலோமீட்டர் இங்கே இருக்குது. கரெக்டாக? இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, 2 கிலோமீட்டர். ஸோ இட் வில் பி 2 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை இட். ஓகே பசங்களா, யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை திஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு,
இதே மாதிரி சர்க்கிள் இப்போ எல்லாம் பார்த்தது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா ஒன் டைமென்ஷன், அதாவது வெறும் முன்னாடி பின்னாடி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும் வச்சு பார்த்தோம். இப்போ ஒரு சர்க்குலர் ஃபார்மில், பிகாஸ் லிசன், ஒரு கர்வ் ஃபார்மில், ஒரு சர்க்கிள் ஃபார்மில் பாதி சர்க்கிள் மட்டும் மூவ் பண்ணுறாரு, மீதி சர்க்கிள் மட்டும் மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்க இடத்துல எப்படி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட இந்த க்ரைட்டீரியா. ஓகேவா? அப்போ கவனிங்க. ஸோ த ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். Just make it white. ஓகேவா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. ஓகே, திஸ் இஸ் our ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. இதோட டயாமீட்டர், இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர்னு வச்சுக்கோங்க. ஸோ பசங்களா, நார்மலாக ஒரு சர்க்கிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு மைண்டுக்கு வர்றது 4 குவாட்ரண்ட்ஸ். கரெக்டாக? இந்த மாதிரி 4 குவாட்ரண்ட். இந்த 4 குவாட்ரண்ட்டு இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது டோட்டலாக என்னது 180 டிகிரி. கரெக்டா? அடுத்தது இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, திரும்ப இது டோட்டலாக என்னது எகெயின் 180 டிகிரி ஆர் 270 டிகிரி. கரெக்டாக? இதுதான் வந்து நம்மளுக்கு சர்க்கிள் ஞாபகம் வருது. உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, லெட் மீ சே, ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இதுதான் உங்களோட சர்க்கிள், நெக்ஸ்ட் சர்க்கிள். ஓகே, அப்போ இதை அவங்க எப்படி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, லிசன், இதோட ரேடியஸ் வந்து ஆர்னு கொடுத்துட்டு திடீர்னு, ஓகேவா, திடீர்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இதுக்கு மட்டும் சைக்கிளிஸ்ட் மூவ் பண்ணுறாங்க, இந்த டிஸ்டன்ஸுக்கு மட்டும் கார் வந்து மூவ் ஆகுது, இந்த டிஸ்டன்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணுதான் கார் மூவ் ஆகுது, அப்போ இதில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. பாருங்க, ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளில் ஒரே ஒரு குவாட்ரண்ட் மட்டும் மூவ் பண்ணுது, அப்போ டிஸ்டன்ஸ் என்ன, இல்லை 2 குவாட்ரண்ட் மூவ் பண்ணுது, இல்லை 3 குவாட்ரண்ட் மூவ் பண்ணுது, அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ அதை தான் இப்போ படிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் அப்படின்னா டோட்டல் பாத், அப்போ அதுதான் பெருசாக இருக்கும். ஸோ கார் எங்கே மூவ் பண்ணுது பசங்களா, கார் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் மூவ் பண்ணுது. அப்போ சர்க்கிள்னு வந்துருச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வில் பி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? ஃபெரன்ஸ் ஆஃப் த circle. Circumference of the circle formula என்னது 2 pi r. ஓகேவா? Circumference of the circle will be 2 pi r. அதுவே இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கவனிங்க, ஸோ ஒரு குவாட்ரண்ட் மட்டும் இது எப்படி இருக்கு, திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு குவாட்ரண்ட் அப்படிங்குவோம். ஸோ 4 குவாட்ரண்ட் சேர்ந்தது தான் ஒரு சர்க்கிள், ஆனால் இப்போ ஒரு குவாட்ரண்ட். அப்போ இது எப்படி எழுதலாம், 1/4 அப்படின்னு எழுதலாமா, 1/4 இன்டூ 2 pi r, அதாவது 2 pi r முழுசா. ஆனால் நம்மளுக்கு இப்போ எத்தனை 2 pi r தான் தேவை, அந்த 4ல் ஒரே ஒரு 2 pi r தான் தேவை. அப்போ இது 1 சார், இது 2 சார். ஸோ இந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, பை ஆர் டிவைடட் பை 2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு, பை ஆர் டிவைடட் பை 2ங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறப்ப டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும், அது என்ன ஞாபகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இனிஷியல் பொசிஷன், இதுதான் ஃபைனல் பொசிஷன். அப்போ டக்குன்னு இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு ஒரு கோடு வரைஞ்சிடணும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரெயிட் லைனாகத்தான் இருக்கணும், வளைஞ்செல்லாம் போகக்கூடாது. ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்கு, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, இதுவும் ரேடியஸ் இதுவும் ரேடியஸ், அப்போ 2 சைடு தெரியும். ஹைப்போடென்யூஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஹைப்போடென்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ரூட் ஆஃப், ஓகேவா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதுவோம், ரூட் ஆஃப் 2r ஸ்கொயர். ஸோ திஸ் வில் பி 2√r. புரிஞ்சுதா? அப்போ ஒரு குவாட்ரண்ட்டுக்கு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியாக்கு எகெயின் இன்னொரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஐ எம் டேக்கிங் இட் another one சர்க்கிள். இந்த சர்க்கிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்குறாங்க இந்த சர்க்கிளில் அப்படின்னா, இது வந்து ரேடியஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம சர்க்கிள், அதாவது நம்ம கார், ஓகேவா, காரோ ட்ரக்கோ ஏதோ ஒன்று, ஓகேவா, இங்கே இருந்து என்ன பண்ணுதான், இந்த இடம், அதாவது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வந்து இங்கே நிற்கிதான். இது ஏ பொசிஷன், இது பி பொசிஷன், எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் நிற்கிது. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு எழுதணும். ஸோ ரொம்ப சிம்பிள்.
இது என்ன பண்ணிக்கோங்க, இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, இது இப்படி ரெண்டாக வெட்டினோம்னா இது என்ன ஆகும், இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 குவாட்ரண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம், 2/4 into 2 pi r அப்படின்னு எழுதலாமா. ஸோ 1s are 2s are 2 1s are 2 1s are, ஸோ pi r. அப்போ பாதி சர்க்கிள் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ பை ஆரில் பைக்கும் ஆருக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே மேம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, இனிஷியல் பொசிஷன் மைனஸ் ஃபைனல் பொசிஷன். இது எங்கேயும் ட்ரையாங்கிள் மூவ் பண்ணலை, ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எடுத்துக்குவோம். இப்போ இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் நான் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா, இனிஷியலுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நான் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது என்னோட இனிஷியல் பொசிஷன், இது என்னோட ஃபைனல் பொசிஷன். இதிலிருந்து இது வரைக்கும் ஆர் அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் என்னது, எகெயின் ஆர் தான். கரெக்டா. அப்போ ஆர் பிளஸ் ஆர் வில் பி ஈக்குவல் டு 2r. பிகாஸ் இது எப்படி மேம் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபைனல் பொசிஷன், கரெக்டா, ஃபைனல் பொசிஷன். ஸோ வந்து இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பொசிஷனுங்கிறது இது, ஃபைனல் பொசிஷன். ஸோ ஆர் பிளஸ் ஆர் வில் பி ஈக்குவல் டு 2r. அப்போ 2 into r அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இது கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா மேம், இது வந்து ஈஸியாக இருக்குது, அதனால அதை நம்ம டக்குன்னு வந்து முடிச்சுட்டோம். ஒரு வேளை, ஓகேவா, ஒரு வேளை நம்ம கார் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுது மேம், அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கலாம். இங்கே பாருங்கள், இது ஆர், இதுவும் ஆர். ஸோ இங்கே இருந்து இங்கே இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட், இங்கே ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எக்ஸாக்டாக 90 டிகிரி கிடையாது, இது வந்து சம் அதர் தீட்டா. கரெக்டா, இது சம் அதர் தீட்டா. அப்போ இந்த மாதிரி இதுக்கு என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, செக்டார். இந்த மாதிரி செக்டாரில் இருந்துச்சுன்னா எப்படி ட்ராவல் பண்ணலாம், எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா. சொல்லு சார். ஸோ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியாவை வந்து படிச்சிடலாமா, ஒரே செகண்ட் இருங்க, நான் ஒரு ஸ்லைட் ஆட் பண்ணிக்கிறேன் பசங்களா. ஓகே. ஸோ நிறைய நம்ம வீடியோஸ்லேருந்து நிறைய நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நிறைய வந்து புத்திசாலித்தனமான இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறையா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக யூ ஹாவ் டு வாட்ச். ஓகே, யூ பீப்புள் ஹாவ் டு வாட்ச். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். போய்கிட்டே இருக்கே. ஓகே, கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். எகெயின் அதே தான், ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் வந்து இந்த ஆர்க்குக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுதான் ஆரிஜின், இதுதான் சென்டர், இது ரேடியஸ், இது ரேடியஸ். இந்த ஆர்க்கில் ஏ பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுது, பி பாயிண்ட்டுக்கு கார் போகுது. ஏ பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுது, பி பாயிண்ட்டுக்கு கார் போகுது. இது வந்து ஒரு தீட்டாவில் இருக்குது. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. சொல்லுசன் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஈக்குவல் டு, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இல்லையான்னு தெரில, ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஆர்க் லென்த், ஆர்க் லென்த் அப்படின்னா என்னது, இந்த டி தான், இதுதான். ஸோ ஆர்க் லென்த் வில் பி ஈக்குவல் டு தீட்டா இன்டூ ரேடியஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. தீட்டா இன்டூ ரேடியஸ் அப்படின்னு மேத்தில் படிச்சிருப்பீங்க. இப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அதே தான் எழுத போகிறோம், தீட்டா இன்டூ ரேடியஸ். முடிஞ்சது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். இந்த தீட்டாவை என்ன பண்ணுங்க, ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணி உள்ளே யூஸ் பண்ணுங்க, முடிஞ்சுது. அடுத்தது நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட், நம்ம தலைவர் தான் இப்போ பிரச்சனை. இந்த தலைவருக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த டயக்ராமை மட்டும் தனியாக எடுத்து நான் வரைஞ்சிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்படி தானே இருக்கு, இதுதான் தீட்டா. ஸோ இதுவும் ஆர், இதுவும் ஆர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டா. அப்போ இதுதான் ஏ பாயிண்ட், இதுதான் பி பாயிண்ட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இதுக்கு நடுவில் நான் இமேஜினரியாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு கோடுன்னு வரைகிறேன். இதுக்கு வந்து ஒரு பைசெக்டார் வரைகிறேன். அப்படின்னா எக்ஸாக்ட் மிட் பாயிண்டில் 90 டிகிரி கட் பண்ணும். ஓகே. இப்போ இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது, ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது பசங்களா, நம்மளுக்கு இது பார்க்குறக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. கரெக்டா. அப்போ தீட்டாவை நான் ரெண்டாக வெட்டியிருக்கேன். அப்போ இது என்னவாகும், தீட்டா பை 2, இந்த சைடு தீட்டா பை 2. ஓகேவா. இந்த பாயிண்ட்டை நான் சீன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம இந்த ஏசிங்கிறதான் கண்டுபிடிக்கணும். ரைட், ஏசிங்கிறதான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும், இதுதான் இந்த தீட்டா. ரைட், இதுதான் இந்த தீட்டா.
ஸோ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த தீட்டா என்னவாக இருக்கணும், சைன் தீட்டாவாக இருக்கணும். கரெக்டா? ஸோ சைன் தீட்டா பை 2 வில் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடென்யூஸ். இப்போ இந்த ஹைப்போடென்யூஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா என்ன ஆகும், ஆர் இன்டூ சைன் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏசி. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், சிபி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தா தான் நம்மளுக்கு என்னது, இதெல்லாம் சேர்ந்தா தான் நம்மளுக்கு இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னது, நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த சர்க்கிள் எடுத்துக்கிறேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஐ எம் டேக்கிங் திஸ் ட்ரையாங்கிள். அப்போ இது எப்படி எழுதலாம், தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ சைன் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு opposite side by hypotenuse. அப்போ hypotenuse இந்த பக்கம் வந்துச்சுன்னா r sin theta by 2 is equal to cb. அண்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும் displacement is nothing but அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தோம் அப்படின்னா displacement இந்த இடத்துல என்னது ac plus cb, அதாவது which is ab. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ண என்ன ஆகும், ஏசி அப்படிங்கிறது r sin theta by 2 plus r sin theta by 2. ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம், 2r sin theta by 2ன்னு எழுதலாம். தயவு செஞ்சு எந்த, அதாவது அறிவாளித்தனமாக வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு இந்த 2 கேன்சல் பண்ணிடாதீங்க. அது தீட்டாவோட 2, அது ஃபைனலாக நம்ம ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய 2. ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஆங்கிள் கிடச்ச ஆங்கிள் வேணும் அப்படின்னா ஆங்கிளை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் பசங்களா, திஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். Now let's do some numericals. ஓகேவா? சில நியூமரிக்கல்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். என்னன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. A car moves over 1/4 of a circular path in a triangle of radius r. The d/s ratio traveled will be. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குன்னு கொடுத்துட்டு சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு என்னது ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, 1/4 ஆஃப் த ஆர்க் எவ்வளோ ட்ராவல் பண்ணிடுச்சா, இங்கே ஆரம்பிச்சு ஏ பாயிண்டில் ஆரம்பிச்சு 1/4னா இது, அதாவது 4ல் 1 பங்கு. ஓகேவா? 1/4 அப்படின்னா என்னது, 1/4 அப்படிங்கிறது இங்கே, 1/4 அப்படிங்கிறது இங்கே, இதுதான் பி பாயிண்ட். 4ல் 1, அப்போ இது 90 டிகிரி. ரைட்? ட்ராவல் பண்ணியிருக்கிறப்ப இதோட டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரைட்? இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை, பிகாஸ் நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு 1/4 pi r square. ஸோ 2 pi r. ஸோ வில் பி 2 pi r. ஸோ 1s are 2s are which will be pi r by 2. ஸோ ஆரோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஆரோட ரேடியஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ pi r by 2, d என்னது நம்மளுக்கு pi r by 2. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறப்ப இங்கிருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைவோம். ஸோ தட் வில் பி, இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். ஸோ தட் வில் பி √2r. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேஷியோ. அப்போ டிஸ்டன்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேஷியோனா எப்படி இருக்கும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். கரெக்டாக? ஏன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டரை கம்பேர் பண்ணுறப்ப குட்டி வேல்யூ, அப்போ இப்படி தான் இருந்திருக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு pi r by 2, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது √2 by into r is less than or equal to 1. ஸோ r கேன்சல் ஆயிடுச்சுன்னா the answer will be pi divided by √2, 2√2. இதுதான் வந்து d by s ஓட வேல்யூ. ஸோ த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸியாக சால்வ் பண்ணணும். இந்த விஷயம் வந்து நீங்கள் யோசிச்சு சால்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ அது அப்படியே உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நானே என்ன பண்ணிட்டேன், 3 க்ரைட்டீரியாவை டிரைவ் பண்ணி நானே கொடுத்துட்டேன். இனி நீங்கள் அதை வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, நிறைய பேர்த்துக்கு டவுட் வரணும், மேம் சர்க்கிள் 2 டைமென்ஷன் தானே, அது எதுக்கு 1 டைமென்ஷனில் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் 2 டைமென்ஷனல் சர்க்கிளை இங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது. இங்கே வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னு. Now the next question,
ஓகேவா? ஸோ இதெல்லாம் சில கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிளர்ஸில் இருக்கும், சில கொஸ்டின்ஸ் வந்து புக் எக்ஸசைஸில் எல்லாம் இருக்கும். ஓகேவா? அப்போ கவனிச்சுக்கோங்க. ஷெரின் மூவ்ஸ் 6 மீட்டர் நார்த். ஓகேவா? ஷெரின் என்ன பண்ணுறாங்க? ஷெரின் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க 6 மீட்டர் நார்த் நோக்கி மூவ் பண்ணுறாங்க. ஸோ 6 மீட்டர் நார்த் நோக்கி மூவ் பண்ணுறாங்க, 8 மீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அங்கிருந்து 8 மீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத். ஓகேவா? சவுத்தில் மூவ் பண்ணுறாங்க. What is the resultant displacement of the initial from the initial position? So initial positionல அவங்க எங்க இருந்திருக்காங்க? இந்த இடத்துல இங்க இருந்திருக்காங்க. கரெக்டா? இந்த இடத்துல இருந்திருக்காங்க. இது initial position. கரெக்ட்? ஸோ இனிஷியல் பொசிஷன் இங்க இருந்திருக்காங்க, இது ஃபைனல் பொசிஷன். கரெக்டா? இந்த டிராவலுக்கு பார்க்குறப்ப ஸோ கம்ப்ளீட்டாக எடுத்தோம்னா இது இங்கே, இது இங்கே, இது இங்கே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து நம்மளோட என்னது? நம்மளோட கம்ப்ளீட் displacement. So this is your initial position, this is the final position. அப்போ இது எப்படி எழுதலாம்? Displacement will be equal to final position minus initial position. Final position is 8, initial position is 6, that will be 2 meters. Okay, that will be 2 meters, option D. புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? So this is how you have to solve. ஓகேவா? This is how you have to solve. ரொம்ப சிம்பிள். Now the next question. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. A boat stops after traveling 3 kilometer. ஓகேவா? 3 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு போட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகேவா? ஈஸ்ட்டை நோக்கி. இது மறந்துடாதீங்க, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா? ஈஸ்ட் வெஸ்ட். வெஸ்ட் பெங்கால் இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லாதீங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு பக்கத்தில் பங்களாதேஷ்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஆக்சுவலி ஈஸ்ட் பெங்காலாக இருந்தது தான் பங்களாதேஷாக மாறிடுச்சு. ஸோ ஈஸ்ட் இந்த சைடு தான். ஓகேவா? ஈஸ்ட்டை நோக்கி என்ன பண்ணியிருக்காங்க? 3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸ்ட்டை நோக்கி 3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அண்ட் கோஸ் 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். அப்போ 4 கிலோமீட்டர் என்ன பண்ணுறாங்க? டுவர்ட்ஸ் நார்த்தில் ட்ராவல் பண்ணிட்டு இப்போ ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னதுன்னு கேட்குறாங்க. இது பார்க்குறப்ப எப்படி இருக்குது? ஹெட் டு டெயில் கனெக்ஷன். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதை வந்து நம்ம வந்து ட்ரையாங்குலர் லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரிசல்டன்ட் வில் பி ஈக்குவல் டு 3 + 4. Right? So resultant will be equal to 3 + 4, which will be 7 kilometers. So the option will be option A. Option will be option A. ரொம்பவே சிம்பிள், ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி தான், கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸி, எதுவுமே டிஃபிகல்ட் கிடையாது. ஸோ நவ் லிசன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு 0, இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம், ரைட்? ஏன்னா டிஸ்டன்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு என்னவாகாது? 0 ஆகாது. ஸோ இது கிடையாது. டிஸ்டன்ஸ் 0, படிக்கவே வேண்டாம். அடுத்தது, distance is not equal to 0, displacement can be equal to 0, this makes sense, அதனால C. அடுத்தது, distance and displacement are not equal to 0, இதுவும் it makes sense. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட், இது ரெண்டுமே கரெக்ட். அப்போ பார்த்து தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இன்டர்பிரட்டேஷன்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இன்டர்பிரட்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ த நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா இஸ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஓகேவா? ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட், அடுத்தது வந்து next one வந்து velocity. Now speed and velocity இதில் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது ஸ்பீட், டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து வெலாசிட்டி. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ வந்து வெலாசிட்டினா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது, ஸ்பீட்னா என்னது, டிஸ்டன்ஸ்னால் அது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த இடத்துல ஸ்பீட் அப்படின்னா ஸ்பீடு கேன் பி ரிட்டன் as ஸ்பீட் எப்படி எழுதலாம் நம்ம, டிஸ்டன்ஸ் பை டைம்.
ஓகேவா, டிஸ்டன்ஸ் பை டைம்னு எழுதலாம். அப்போ இதோட யூனிட் என்னவா இருக்கும், மீட்டர் பர் செகண்ட். இதுதான் வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்ல மீட்டர்ஸ், அது எஸ்ஐ யூனிட். இதுவே நீங்கள் வந்து சிஜிஎஸ்ல எழுதுறீங்க அப்படின்னா வந்து சென்டிமீட்டர் பர் செகண்டாக இருந்திருக்கும். அதாவது எஃபிஎஸ்ல எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிட் இருந்திருக்கும். பட் பேஸாக நம்ம எஸ்ஐ யூனிட்ல என்ன எழுதுவோம், நம்ம இதை மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, அடுத்தது பாருங்க velocity. வெலாசிட்டினா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. இங்கே எப்படி ஸ்பீடோ இங்கே எப்படி டிஸ்டன்ஸோ, ஸோ வெலாசிட்டி நம்ம என்ன எழுதுவோம், velocity can be written as displacement. Displacement by time. Okay, displacement na enadhu, final position minus initial position into time. இதுவும் வந்து யூனிட் என்னது, மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அண்ட் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் டைம் அப்படிங்கிறது ஸ்கேலார் வெக்டார் இதில் எல்லாம் வரப்போகிற ஒரு விஷயம் கிடையாது, ரைட்டா? பிகாஸ் டைம் இஸ் வந்து என்னன்னு சொல்கிறது, 4வது டைமென்ஷன், ஸோ 4th டைமென்ஷன், ரைட்? அப்போ இந்த இடத்துல நம்ம இது வெக்டாரா ஸ்கேலாராங்கிறது எதை வச்சு நம்ம சொல்லுவோம், நம்ம மேலே இருக்க நியூமரேட்டரை வச்சு தான் சொல்லணும். அப்போ ஸ்பீட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன அர்த்தம், ஸ்கேலார் குவான்டிட்டி எப்போ எல்லாம் வரும், ஒன்று டைரக்ஷன் இருக்கக்கூடாது, இன்னொன்று டைரக்ஷன் யூனிஃபார்மாக இருக்கணும், ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, அன்சேஞ்ச்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெக்டார் குவான்டிட்டி கூட என்னவாக தான் இருக்கும், ஸ்கேலாராகத்தான் இருக்கும். ஓகேவா, நம்ம அதே என்னதான் பார்ப்போம், ஸ்கேலார் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா, அடுத்தது வந்து இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெக்டார் குவான்டிட்டினா என்ன அர்த்தம், இதுக்கு டைரக்ஷனும் இருக்கும் மேக்னிடியூடும் இருக்கும். சப்போஸ் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகாமல் டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் இதை நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம், நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட், இது வெக்டார் குவான்டிட்டி, இது ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு டக்குன்னு யோசிக்க வேண்டியது, ஸ்பீட் எப்போவுமே பாசிட்டிவாகத்தான் இருக்கும். ஸ்பீட் எப்போவுமே பாசிட்டிவாகத்தான் இருக்கும், ஜீரோவாக இருக்க முடியாது, நெகட்டிவாக இருக்க முடியாது. ஆனால் பிகாஸ் நம்ம டிஸ்டன்ஸ் என்னவாக போகிறதில்ல, ஜீரோவாகவும் போகிறதில்ல, நம்ம அப்புறம் வந்து மைனஸாகவும் போகிறதில்ல, கரெக்டாக? அதனால இது வந்து என்னது, இட் வில் பி ஒன்லி பாசிட்டிவ். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவாகும், நெகட்டிவாகும், பாசிட்டிவாகும், ரைட்? ஸோ நெகட்டிவ், ஜீரோ, பாசிட்டிவ் எல்லாமே பாசிபிள். ஓகே, எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இன் வெலாசிட்டி. அப்போ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியை பொறுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இஸ் லிட்ரலி இம்பார்ட்டண்ட். இதுதான் பேஸ் மாதிரி நம்ம கைனமேட்டிக்ஸுக்கு. ஓகேவா, ஸோ நம்ம கைனமேட்டிக்ஸோட பேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஓகே, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட் அப்படிங்கிறது ஒன்லி இட் கேன் ஸ்டே பாசிட்டிவ். ஓகே, ஸ்பீட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒன்லி இட் கேன் ஸ்டே பாசிட்டிவ். அண்ட் இதை வச்சு நம்ம இன்னொன்று எழுதலாம், என்ன எழுதலாம், ஸ்பீட் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வெலாசிட்டி அண்ட் வெலாசிட்டி வில் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸ்பீட். சிம்பிள். அப்போ ஸ்பீடுக்கும் நம்ம வெலாசிட்டிக்கும் எழுதணும் அப்படின்னா that will be greater than 1, that will be greater than or equal to 1. இங்கே என்னவாகும், வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் எழுதணும்னா that will be lesser than or equal to 1. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்மளே செதுக்கலாம். ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட்டை என்ன பண்ணலாம், நம்மளே வந்து இதை வந்து உருவாக்கலாம். ஓகேவா, பிகாஸ் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியும், அண்ட் அதோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் பாருங்க, ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ். இது ரொம்பவே முக்கியம். இதுக்கு வந்து we have to draw 3 graphs. ஓகேவா, ஒரு 3 கிராஃப் இப்போ நம்ம வரையணும். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 கிராஃப் வரைய போகிறோம். This is the first graph. Second graph. இது third graph. ஓகேவா, ஒரு 3 கிராஃப் வரைய போகிறோம். லெட் ஸ்டார்ட். இது என்னது, y ஆக்சிஸ், x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், x ஆக்சிஸ், y x. ஓகேவா, இதெல்லாம் ஆரிஜின் மார்க் பண்ணியாச்சு. எவ்ரி திங் இஸ் ஆரிஜின் ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஒரு மோஷன் நடக்குது, வாட் எவர் ஒரு மோஷன் நடந்திருக்கு. ஓகேவா, சம் மோஷன் ஹேப்பன்ட், ஸ்பீட்லேயோ வெலாசிட்டியோ ஒரு மோஷன் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் ஜேர்னி, கம்ப்ளீட் ட்ராவல் அப்படிங்கிறது எப்போ சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 0 பாயிண்ட், இது வந்து பி பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ 0லேருந்து பி பாயிண்ட் வரைக்கும் எடுக்கிறப்ப 0 டு பி பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? கம்ப்ளீட் ட்ராவல் அப்படிங்குவோம், முழுசா ஃபுல் வேல்யூ. ஓகேவா, இதுவே நெக்ஸ்ட் நான் ஃபுல்லாக எடுக்காமல்
இது வந்து 0, இது p. இதுதான் ஒரு ஃபுல் ஜேர்னி. அந்த ஃபுல் ஜேர்னியை நான் எடுக்காமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிட்வீனில் இந்த ஃபுல் இந்த 0லேருந்து ஓலேருந்து p வரைக்கும் நடுவில் ஏதோ 2 இடத்துக்கு நடுவில். ஸோ திஸ் வில் பி x1, இது x2, இது y1, y2. இந்த இடத்துல ஸ்பீட் என்ன, இந்த இடத்துல ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் தான் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் அப்படின்னா எக்ஸாக்டாக 2 3 தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கம்ப்ளீட் ஜேர்னியில் ஏதோ 2 இடத்துக்கு நடுவில், 2 பாயிண்ட்டுக்கு நடுவில். இங்கே மெட்ராஸ்லேருந்து கிளம்பி நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி நீங்கள் பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா பெங்களூருக்கும் சென்னைக்கும் நடுவில் ஹொசூர் இருக்குது, ஓகே, ஆம்பூர் இதெல்லாமே வரும், கிருஷ்ணகிரி எல்லாம் வரும். அப்போ ஏதோ 2 இடத்துல ஓகேவா, இந்திரா நகருக்கும் ஹொசூருக்கும் நடுவில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனீங்க, எவ்வளோ வெலாசிட்டியில் போனீங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் தான் நம்மளோட ஆவரேஜ். பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் அது எக்ஸாக்ட் ஹாஃபாக தான் இருக்கணுங்கிறது ரூல்ஸ் கிடையாது, ஓகேவா. பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ். அப்போ இதை எப்படி எழுதுவோன்னு கேளுங்க. எப்போ ஒரு பேராமீட்டருக்கு ஒரு பேராமீட்டருக்கு இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் வந்துருச்சோ, இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் வந்துருச்சோ, அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா del x del y அப்படின்னு எழுதுவோம். del x அப்படின்னா ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல், y அப்படின்னா y2 மைனஸ் y1, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். del அப்படிங்கிறது ஒரு பெரிய சேஞ்ச், ஓகேவா. del அப்படிங்கிறது பிக் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இப்போ வெலாசிட்டி, இப்போ இதை நான் வந்து டீன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து வின்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ டி வி இல்லாட்டி இதை டிஎஸ்ன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எடுத்துக்கிறேன். அப்போ சொல்லுங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் velocity is nothing but displacement by time taken, கரெக்டா. அப்போ velocity எழுதுறப்ப எப்படி எழுதலாம்? இந்த டைமுக்கு நடுவில் கேட்குறேன், இதை ஏபின்னு எடுத்துக்கோங்க. அப்போ velocity in A to B, ஏபிக்கு நடுவில் என்ன வெலாசிட்டின்னு நான் கேட்குறேன். அப்போ நம்ம அதை எப்படி எழுதுவோம்? del y divided by del x, because y அப்படிங்கிறது தான் என்னது? நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ del y எப்படி எழுதலாம்? x2 y2 minus y1 divided by x2 minus x1 அப்படின்னு எழுதுவோம். புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னது? கம்ப்ளீட்டாக இல்லாமல் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில். இன்னும் இதை ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா இது O, இது P. அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்ப்ளீட் ஜேர்னியில் ஏதோ ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட், அப்போ இது y1, இது x1. அப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட் இதுவும் கிடையாது, இந்த மாதிரி கேப் எல்லாம் இல்லை, ரொம்ப மைன்யூட்டாக. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ். இன்ஸ்டன்ட்டெல்லாம் நம்ம படிப்போம் இல்லையா? இன்ஸ்டன்டேனியஸ்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறனா என்ன அர்த்தம்னா இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி. இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்கணுன்னா நான் கொடுக்குறேன். அந்த என்ன எக்ஸாம்பிள்னு கேளுங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து 24 மணி நேரம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறது ஃபர்ஸ்ட் ஒன், ஃபுல் ஜேர்னி, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஜேர்னி. இதுவே காலையில் 8:45 ஒரு ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் என்ன பண்ணீங்க? 8:45 4:30 மணி வரைக்கும். அப்போ இது ஃபுல்லாக 24 மணி நேரம் கிடையாது, அதுக்கு நடுவில் ஏதோ 2 இன்டர்வல். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கரெக்டாக நேற்று 1:24 என்ன பண்ணிட்டு இருந்தேன்? 1:24. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ப்ரிசைஸ்டாக கேட்குறேன். ஸோ அந்த ப்ரிசைஸ்னஸை தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸ் ஆக்சஸை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ குறைஞ்சிட்டே குறைஞ்சிருக்குமே தவிர 0 பக்கத்தில் இருக்கும், ஆனால் 0 ஆகாது. இன்ஸ்டன்டேனியஸ் 0 பக்கத்தில் இருக்கும், ஆனால் 0 ஆகாது. அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ். அப்போ இதை எப்படி எழுதுவோன்னு கேட்டிங்கன்னா V instantaneous will be equal to, for example, y1 divided by x1. இப்படி எழுதக்கூடாது. இது எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஓகேவா. இட் வில் பி written as limit del x tends to 0. del x tends to 0 இல்லாட்டி இன்னும் இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட் x tends to 0 y1 divided by x1. அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வேல்யூ ரொம்ப குட்டியாக மைன்யூட்டாக இருக்கும், 0 பக்கத்தில் இருக்கும். டென்ஸ் டு 0 பக்கத்தில் போயிடும், ஆனால் 0 ஆகாது. அதுக்கு என்ன வேல்யூன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது.
ஆனால் 0 பக்கத்தில் எங்கேயோ இருக்குது, ஆனால் அதோட எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது, பட் அதுக்கு வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி க்ரைட்டீரியாவை தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ். ஸோ லிசன், 1:24 என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்குறப்ப உங்களுக்கு எக்ஸாக்டாக அது ஞாபகம் இல்லாமல் அதுக்கு நடுவில் தான் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன், இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்லாம் கழுவி வச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று, பட் எக்ஸாக்டாக தெரியல இல்லையா? அந்த மாதிரி வர்றது தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இது இப்படியும் எழுதலாம், இல்லை dy டிவைடட் பை dx அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த d அப்படிங்கிறது ஸ்மால் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்மால் சேஞ்ச் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது பசங்களா? எக்ஸாக்டாக 0 கிடையாது, பட் இட் டென்ஸ் டு 0. 0 பக்கத்தில் போகும், ரொம்ப 0 பக்கத்தில் இருக்கும், ஆனால் அது 0 இல்லை. அது என்ன வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது, ஆனால் 0 பக்கத்தில் ரொம்ப கம்மி வேல்யூவாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் ப்ராசஸ். பிகாஸ் நம்ம வேல்யூஸ் குட்டியாக நம்மளுக்கு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, அது என்ன பண்ணியிருந்திருப்போம். இப்போ 1:24 நம்மளுக்கு சொல்ல தெரியாது, லஞ்ச் பீரியடாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நான் 1 hour 24 minutes 38 seconds என்ன பண்ணீங்க சொல்ல முடியுமா? எல்லாம் போடா அந்த பக்கம்னு போயிடுவாங்க. கரெக்ட். ஸோ தேட் மீன்ஸ் ரொம்ப ப்ரிசிஷன் அதிகமாக என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, ப்ரிசிஷன் அதிகமாக நம்ம என்ன அந்த வேல்யூ இருக்குன்னு தெரியும், ஆனால் எக்ஸாக்டாக அது என்ன வேல்யூன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆவரேஜ்னா என்னென்னு பார்த்தாச்சு, இன்ஸ்டன்டேனியஸ்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு லெட் அஸ் ரைட் அ ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் வெலாசிட்டி. சின்ஸ் ஸ்பீட் அப்படிங்கிறது எப்படி தான் இருக்கணும், நம்மளுக்கு ஆட் மட்டும்தான் பண்ண முடியும், ரைட்? அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பீட் ஆவரேஜ் will be equal to total distance traveled divided by total time taken. So that means, listen, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் d1 + d2 + அப்படியே போய்கிட்டே இருக்கும் dn வரைக்கும், டிவைடட் பை t1 + t2 + t3 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் tn வரைக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணுவீங்க ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு வர்றப்ப. ஓகேவா? இதுவே ஆவரேஜ் வெலாசிட்டி, இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு வெலாசிட்டியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இதுவே நீங்கள் ஒரு வெலாசிட்டியை பற்றி பேசுகிறீங்கன்னா, வெலாசிட்டி என்ன ஆகலாம்? 0 ஆகலாம், நெகட்டிவ் ஆகலாம், பாசிட்டிவ் ஆகலாம். கரெக்டாக? இந்த மூணுத்தில் என்னவா வேணால் அது மாறலாம். அப்போ இந்த இடத்துல வி ஆவரேஜ், திஸ் இஸ் என்னது இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் divided by time interval. ஓகேவா? இன்டர்வல் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாவே இது x2 - x1 ரெண்டுமே வந்து என்னது நம்மளுக்கு வெக்டார் குவான்டிட்டி t2 - t1. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ΔX divided by ΔT அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ இது வந்து வி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். பிகாஸ் இது எப்படி இருக்கலாம்? 0வும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். எந்த கண்டிஷனில் ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஒரே மாதிரி இருக்கும்? when direction is constant. டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் த வெலாசிட்டின்னு கேட்டிருந்தா கூட நீங்கள் ஸ்பீடு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பிகாஸ் அந்த இடத்துல என்னென்ன நம்மளுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலை, டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், மறந்துடாதீங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவை மட்டும் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக ஓட்டிட முடியாது. நம்மளோட நீட் எக்ஸாம், அதுக்கப்புறம் நம்மளோட போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சு இன்னும் அது நீங்கள் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸாம் டைமில் இதெல்லாம் வந்து பசங்க டிரைவ் பண்ணுவாங்க. அவங்களாம் ஒவ்வொரு சம் போடுறப்ப புரிஞ்சு தெரிஞ்சு டிரைவ் பண்ணி போடுவாங்க. பட் ஷோபி மேம் இஸ் ஹியர் எதுக்கு? உங்களுக்கு எல்லாமே டெரிவேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக்கி தர்றதுக்கு தான். கரெக்ட்? அப்போ அந்த மாதிரி ஈஸியாக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2-3 டெரிவேஷன் சொல்லி தர போகிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ லிசன். ஃபஸ்ட்டு, குவெஸ்டன் பேப்பர் செட்டருக்கு அவசியம் கிடையாது. ஸ்பீடு கேட்குறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கொடுத்துட்டு தான் உங்ககிட்ட ஸ்பீடு கேட்கணுங்கிற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. கரெக்டு தானே? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க தானே? எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி கேட்குறாரு
அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைமும் கொடுத்துட்டு தான் வெலாசிட்டி கேட்கணுங்கிறது அவருக்கு ரூல்ஸ் கிடையாது. எதை கொடுக்காம வேணால் நீங்கள் கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம். பிகாஸ் ஃபைனலாக அதை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை, ரைட்? அப்போ இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் இல்லாமல் டைம் கொடுக்க மறந்துருக்கலாம், டைம் கொடுக்காம இருந்திருக்கலாம், ஸ்பீடு கொடுக்காம இருந்திருக்கலாம், டிஸ்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ லிசன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன். ஸோ இது வந்து ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட், ஓகேவா? ஸோ இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். கரெக்டாக ஏலேருந்து பிக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, ஓகேவா? ஏலேருந்து பியை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக இது ஃபுல்லாக இதோட டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? இதோட டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? டிஸ்டன்ஸ் டி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இது ஃபுல் டிஸ்டன்ஸ் டி, ஓகேவா? ஸோ ஏலேருந்து இந்த பாயிண்ட்டை சின்னு வச்சுக்கலாம். ஏலேருந்து சிக்கு d/2 அப்படின்னு போயிட்டீங்க. அப்போ சிலேருந்து பிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருப்போம்? d/2. தட் மீன்ஸ் கம்ப்ளீட் ஜேர்னியை எக்ஸாக்ட் ஹாஃபாக பிரித்து வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளீட் ஜேர்னியை எக்ஸாக்ட் ஹாஃபாக பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த டைம் நீங்கள் போகிறப்ப இதோட வெலாசிட்டி v1, இதோட வெலாசிட்டி v2. ஓகே, இதை கொடுத்துட்டு உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் என்னதுன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, உடனே நீங்கள் வந்து எக்ஸாம் பேப்பர்லாம் எடுத்து இப்படி மடக்கி இப்படி வச்சுட்டு சார் இதில் டைம் கொடுக்கல நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? டைம் இஸ் அ வெரி ஈஸி டாஸ்க். ஐ வில் பி டீச்சிங். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் ஏதோ ஒரு பேராமீட்டர் கொடுக்காம இன்னொரு பேராமீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி வெரி லாஜிக்கல். லிசன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறேன்னா இதோட டைம் t1, இதோட டைம் t2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் இன்டர்வல், ஐ மீன் டைம் டேக்கன். அப்படியே போய்கிட்டே இருக்கும். இங்கே எத்தனை டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது? டி, இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் d/2 ப்ளஸ் இதிலிருந்து இது வரைக்கும் இன்னொன்று, அப்போ இன்னொரு d/2. ஸோ 2 டிஸ்டன்ஸ் இருக்குங்க, கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது அப்போ 2 டைம் பீரியட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? t1 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? t1 கேன் பி ரிட்டன் ஆஸ் ஓகே d/2 டிவைடட் பை v1 அண்ட் t2 கேன் பி ரிட்டன் ஆஸ் d/2 டிவைடட் பை v2. கரெக்டா? நம்ம வெலாசிட்டி ஃபார்முலாவையே நான் மாற்றி எழுதுறேன். நம்ம வந்து ஆவரேஜ் நம்மளோட ஸ்பீடு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதையவே நான் மாற்றி எழுதுறேன், ஓகேவா? அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை எடுத்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? வாட் வில் பி ஹேப்பனிங்? சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் இந்த இடத்துல. ஸோ d/2 ப்ளஸ் d/2, t1க்கு பதிலாக என்ன எழுதலாம்? d/2 இன்ட்டு v1 ப்ளஸ் d/2 இன்ட்டு v2. ஓகே, நான் என்ன இது ரெண்டுத்தில் என்ன ஆகும்? d/2 அப்படின்னா 2d/2ன்னு வரும், தட் இஸ் d டிவைடட் பை இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் எல்சிஎம், ஓகேவா? ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் எல்சிஎம். அப்போ என்ன ஆகும்? d இன்ட்டு 2v2 அப்படின்னு கிடைக்குமா? இது இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும்? 2v1, இது வந்து v1, கரெக்டா? இது v1 ப்ளஸ் d v1, இது v2. இந்த இடத்துல இது இந்த பக்கம் போச்சுன்னா 2v1 டிவைடட் பை 2v2. 2 கேன்சல் பண்ணிடுவோமா? நான் d ரெண்டுத்தையும் காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ d டிவைடட் பை d இன்ட்டு 1 டிவைடட் பை v1 ப்ளஸ் 1 டிவைடட் பை v2. ஸோ v1 டிவைடட் பை v1, v2 டிவைடட் பை v1 டிவைடட் பைன்னு இருக்கும், கரெக்டா? இப்போ இந்த dd கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ dd கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும்? வாட் வில் பி ஹேப்பனிங்? அடுத்தது என்ன நடக்கும் நம்மளுக்கு? ஸோ 1 டிவைடட் பை இந்த இடத்துல வெயிட் இந்த இடத்துல கேல்குலேஷன் மிஸ்டேக், கரெக்டாக கேல்குலேட் பண்ணிடலாமா? ஓகே, லெட்ஸ் கேல்குலேட் இட் பர்ஃபெக்ட்லி. ஓகே, இங்கே கவனிங்க பசங்களா, என்ன நடக்கும்னு பாருங்க. ஸோ d/2, கரெக்டா? இது d/2. அப்போ இங்கே d/2 2 கேன்சல் ஆகி வெறும் d மட்டும் இருக்கும். இது வரைக்கும் ஓகே தானே? அப்போ கவனிங்க, வெறும் d வில் பி ஈக்குவல் டு இது ரெண்டுத்துலேருந்து நான் d-யை காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? d-யை காமனாக வெளியே எடுத்தேன்னா 1/2 v1 ப்ளஸ் 1/2 v2 அப்படின்னு கிடைக்குமா? ரைட்? ஸோ dd கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1 டிவைடட் பை இது அப்படியே எல்சிஎம் எடுத்துடலாமா? என்ன ஆகும்? இந்த இடத்துல 2v1 ப்ளஸ் 2v2 ஹோல் டிவைடட் பை இந்த இடத்துல v2, இது v1, இந்த இடத்துல 4v1
V2. கரெக்டா? V1. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட், ஸோ வாட் எல்ஸ் we can do? இதில் 2 காமனாக இருக்கா? அப்போ என்ன பண்ணிடலாம், 1 divided by 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 2 into V2 plus V1 divided by 4 V1 V2 கிடைக்குமா? 1s are 2s are. அப்போ இது அப்படியே மேலே போச்சு அப்படின்னா 2 V1 V2 divided by V2 plus V1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கவனிங்க, நம்ம என்ன பண்ணிடலாம், டைம் கொடுக்காமையும் கூட நம்ம வெறும் ஸ்பீடு மட்டும் வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆவரேஜ் ஸ்பீட். ஓகேவா? அப்போ ஆவரேஜ் ஸ்பீட், ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வில் பி ஈக்குவல் டு 2V1 plus 2V1 V2 divided by V2 plus V1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரிஞ்சுதா? அப்போ இது கொடுத்தா தான் நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி வெரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுதான் மெத்தட். சப்போஸ் இது வந்து 1/3 3/3 கூட இருக்கலாம், எப்படி வேணால் டிவைட் ஆகிருக்கலாம். அப்போ அந்த டிவிஷனில் எடுத்து அப்படியே போட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கோங்க. சிம்பிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பேசிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A train has a speed of 60 km/h for the first 1 hour in first half distance. ஓகேவா? அப்போ இவங்க இன்னும் நம்மளுக்கு ஈஸி பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பாயிண்ட் A to B அப்படிங்கிற ட்ராவலில் ஃபஸ்ட்டு half the distance அப்படின்னா D/2. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருந்திருக்கும், Dன்னு இருந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை Cன்னு வச்சுக்கலாம். இது இன்னொரு D/2. இதில் எவ்வளோ நேரத்தில் போயிருக்கா, 60 km/h அப்படிங்கிறதுல போயிருக்கு 1 hourல. கரெக்டா? இது 40 கிலோமீட்டர் அப்படின்னு போயிருக்கு 1 hourல. ஓகே, ஸோ half டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு ஸ்பீட்ஸில் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பார்த்தோம். என்னது, ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி டிவிஷனில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு டைம் தேவையில்லை. இப்போ தான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம், 2 டிவிஷனாக பிரிஞ்சிருக்கு. ஸோ 2 into V1 V2 divided by V1 plus V2. அப்போ என்ன ஆகும், 2 into 60 into 40 divided by 60 plus 40 என்னது 100. கரெக்டாக? ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0. 12 into 4 will be 48. கரெக்டா? ஸோ இட் will be 48 km/h. ஓகேவா? இதுதான் ஆவரேஜ் ஸ்பீட். கிளியராக இருக்கா? ஸோ பசங்களா ரொம்ப கிளியராக யோசிக்கணும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், சப்போஸ் ஒரு வேளை இந்த half the distance அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த half the distance அவங்க கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க, ஏலேருந்து B வரைக்கும் போகுது. ஓகே, அது அதோட டிஸ்டன்ஸ் என்னவா வேணால் இருந்துட்டு போகுது. அதை வந்து ஃபஸ்ட்டு 1 hourக்கு என்ன பண்ணியிருக்கு, 60 km/h அப்படிங்கிற வேகத்தில் போயிருக்கு. அடுத்தது 40 km/h அப்படிங்கிற வேகத்தில் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து half the distance, செமி டிஸ்டன்ஸ் அப்படின்னு எதுவுமே அவங்க கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி மெத்தட் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், பயங்கர ஈஸி. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு கவனிச்சுக்கோங்க. ஸோ டைம் இன்டர்வல் ஒன்றா இருக்குது. கரெக்டா? ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னது, விச் இஸ் D1 plus D2 divided by T1 plus T2. இதுதான் நம்மளோட ஆவரேஜோட ஃபார்முலா. கரெக்டா? இங்கே 2 மட்டும் இருக்கிறதுனால நான் 2 மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 60 divided by 1 hour அப்படிங்கிறது என்னது, 60 அப்படிங்கிறது கிலோமீட்டர், 1 அப்படிங்கிறது hour. கரெக்டா? இது எப்போ யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி மெத்தடை, எப்போ எதுவுமே கொடுக்கல, டிஸ்டன்ஸ் பற்றி அவங்க எதுவுமே கொடுக்கலங்கிற பட்சத்தில் நம்ம இப்படி கூட எழுதலாம். அப்போ 60 கிலோமீட்டர் ப்ளஸ் 40 கிலோமீட்டர் டிவைடட் பை 1 + 1 எழுதலாமா? அப்போ என்ன ஆகும், 100 டிவைடட் பை 2, 1s are 50s are. அப்போ டிஸ்டன்ஸை பற்றி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஆவரேஜ் என்னவா மாறி இருந்திருக்கும், நம்மளுக்கு 50 km/h மாறி இருந்திருக்கும். அதாவது ஆப்ஷன் ஏவாக மாறி இருந்திருக்கும். அப்போ ஒரே குவெஸ்டனுக்கு இப்போ பாருங்கள், ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் விடுறதுனால எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ குவெஸ்டன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சேம் அதே குவெஸ்டன் நம்ம ரெண்டுத்தையும் ஒரே இடத்துலயே சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம ரெண்டுத்தையும் ஒரே இடத்துலயே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நோ வரிஸ். ஓகே, வி ஹவ் டிஸ்கஸ்ட் எவ்ரிதிங் தேர், அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ பசங்களா மேக் ஷுர், ஓகேவா, மேக் ஷுர்
தெளிவாக கொஸ்டின் படிச்சிருவீங்க அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. ஒன் ட்ரக் இஸ் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ரெண்டுமே என்னதான் இந்த இடத்துல? இட்ஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. சிம்பிள். நோ வெக்டார்ஸ், நத்திங். ஸோ ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. கவர்ஸ் 1/3 of the distance with 20 km/h and remaining 60 km/h. ஓகேவா? அதாவது ஒரு கம்ப்ளீட் ஜேர்னி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க A to B. அதில் 1/3 அந்த டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்களா? 20 km/h அப்படிங்கிற வேகத்தில் போயிருக்காங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸில் இது 1/3 அப்படின்னா பேலன்ஸ் இது என்னவா இருந்திருக்கும்? 2D/3. அப்போ தான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப D கிடைக்கும். கரெக்டாக? இதை வந்து 60 km/h அப்படிங்கிற வேகத்தில் போயிருக்காங்களாம். இதை ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க பசங்களா. என்ன கேட்குறாங்க? நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் ஸ்பீட். இது என்ன பண்ணுங்க, மறக்காமல் ஹோம்ஒர்க்காக போட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு மெத்தட் தெரியும். டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2/3 3/8 அப்படிங்கிற மாதிரிலாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபார்முலாஸ் கரெக்டாக தெரியும். சால்வ் பண்ணுங்க. ஆனால் யோசிச்சு சால்வ் பண்ணுங்க. 2v1v2 டிவைடட் பை v1 + v2 போடணுமா இல்லை வேறு ஏதாச்சும் மாறுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது 1/2 1/2 ரேஷியோ இல்லை, 1/3 2/3 ரேஷியோ. அப்போ பர்ஃபெக்டாக யோசிச்சு சால்வ் பண்ணுங்க. ஓகே? Now comment boxல எத்தனை பேர் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். Now the next question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A body travels half a circle of radius 2 meter in 1 second. ஓகே, த ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? டெஃபினட்டாக இது வந்து நம்மளுக்கு ஸ்பீட் கிடையாது. ஏன்னா வந்து வெலாசிட்டின்னு அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நோ அதர் ஆப்ஷன். இந்த இடத்துல அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுக்கு மேக்னிடியூடும் மாறுது, டைரக்ஷனும் மாறுதுன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்க? ஹாஃப் த சர்க்கிள். ஓகேவா? ஹாஃப் த சர்க்கிள் ட்ராவல் பண்ணுறாங்களாம். இதுதான் ஹாஃப் த சர்க்கிள். இப்படி ட்ராவல் பண்ணுறாங்களாம். ஏல ஆரம்பித்து இங்கே பியில் முடிக்கிறாங்களாம். ஹாஃப் த சர்க்கிள். இதோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 2 மீட்டர். இதுதான் ஆரிஜின்னு வச்சுக்கோங்க. இது 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ டைம் எடுத்துக்குதான்? 1 செகண்ட் எடுத்துக்குதான். அப்போ வாட் இஸ் யுவர் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ வி பீப்புள் நோ இந்த ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? x2 minus x1. அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்னது? del x divided by del t. So del x can be written as x2 minus x1 divided by t2 minus t1. ஸோ சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சிம்பிள். ஸோ இதுவும் நம்மளோட ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மறந்துடாதீங்க, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இந்த பிடிஎஃப் கிடைக்கும். ஓகேவா? அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. Okay, now the next important criteria is acceleration. ஓகேவா? இவ்வளோ நேரம் ஸ்பீடு, வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எல்லாமே படிச்சிட்டோம். இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா that is acceleration. அப்போ ஆக்சலரேஷன்னா என்ன மேம்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா இஸ் acceleration will be equal to change in velocity divided by time taken. Change in time. ஓகேவா? ஓ, டைம் வந்து வெக்டர் குவான்டிட்டி இல்லையா? ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் v2 minus v1 டிவைடட் பை del t. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? t2 minus t1. அப்போ பாருங்க, இந்த del அப்படின்னு வர்றப்ப இது என்னவாயிடும்? ஆட்டோமேட்டிக்காக இது ஆக்சலரேஷன் ஆவரேஜாக மாறிடுது. கரெக்டா? இதுவே இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் அப்படி எப்படி எழுதுவோம்? dv டிவைடட் பை dt அப்படின்னு எழுதுவோம். இதுவே நார்மலான ஒரு ஃபுல் ஜேர்னிக்கு ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா v டிவைடட் பை tன்னு எழுதுவோம். ஸோ v அப்படிங்கிறப்ப இது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதோட யூனிட்டாக இருக்கும். ஓகேவா? இது என்ன யூனிட் நம்மளுக்கு? இது வந்து நம்மளோட வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெக்டார் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா இதுக்கு என்னென்னலாம் பாசிபிள் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? இதில் ஜீரோவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஓகே, இந்த மூணுத்தில் எந்த க்ரைட்டீரியாவாக வேணும் அது இருக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சலரேஷனில் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்தது sign convention of acceleration, because we people know acceleration ஒன்று படிப்போம், retardation or deceleration அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம். அப்போ acceleration retardation இதுக்கெல்லாம் என்ன deceleration இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா sign convention வச்சு தான். ஓகேவா? ஸோ let us do some example. ஒரு கார் இருக்குது. ஓகேவா? ஒரு கார் இருக்குது. அந்த கார் 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு கார் இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு கார் இருக்குது. திரும்ப அது 2 மீட்டர் பர் செகண்டுங்கிற வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு கார் இருக்குது. இங்கே ஒரு கார் இருக்குது. அது வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் பர் செகண்டுங்கிறதுல போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல திரும்பவும் ஒரு கார் இந்த பக்கம் ஒரு கார் இருக்குது. இது திரும்பவும் 2 மீட்டர் பர் செகண்டுங்கிற வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எல்லாம் கிளியராக இருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன். இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் வந்து 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இது எல்லாத்துலேயுமே எது ஆக்சிலரேஷன் எது டீசலரேஷன் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ நல்லா கவனிங்க. சின்ஸ் இது ரெண்டும் எப்படி இருக்குது, parallel to each other-ஆக இருக்குது. இது ரெண்டும் எப்படி இருக்குது, parallel to each other-ஆக இருக்குது. அப்போ இது parallel to each other-ஆக இருக்குது அப்படின்னா since theta is equal to 0 degree between these two, இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இது வந்து ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆக்சிலரேஷன் இந்த வெலாசிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்னு அர்த்தம், ஆக்சிலரேட் ஆகும்னு அர்த்தம். இது ரெண்டு என்ன டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு, இப்போ பாசிட்டிவ் டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. எப்போவுமே டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுறப்ப ஆக்சிலரேஷனை மட்டும்தான் பார்க்கணும். ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கு, பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போ இது வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். இது என்னது, நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த க்ரைட்டீரியா பாருங்க. வெலாசிட்டியும் இதுவும் எப்படி இருக்கு, ஆன்டி பேரலாக இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆன்டி பேரலல். ஸோ ஆன்டி பேரலல் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் என்ன எழுதணும், டீசலரேஷன் அப்படின்னு எழுதலாம். ஓகே, டீசலரேஷன்னா என்ன மீனிங், டீசலரேஷன் அப்படின்னா ரிடார்டேஷன், வேல்யூ குறையிறது. இப்போ நல்லா பாருங்க, நம்ம ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டுருக்கு. அப்போ இது நெகட்டிவ் டீசலரேஷன். இது என்னது, நம்மளுக்கு நெகட்டிவ் டீசலரேஷன். அடுத்தது இது பாருங்க, வெலாசிட்டி எப்படி இருக்குது, வெலாசிட்டி நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. இது ரெண்டும் எப்படி, தீட்டா இஸ் 180 டிகிரி மாதிரி ஆன்டி பேரலாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இது இட் இஸ் ரிடார்டேஷன் ஆர் டீசலரேஷன், எப்படி வேணால் எழுதலாம், டீசலரேஷன். அதுவும் எந்த பக்கம், பாசிட்டிவ்ல டீசலரேஷன். ஏன்னா ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ் ஆக்சிஸில் தான் இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ் டீசலரேஷன், பாசிட்டிவ்ல குறைஞ்சிட்டே வருது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன மீனிங் தான் இல்லை, எப்போவுமே இன்க்ரீஸ் தான் ஆகணும் டிக்ரீஸ் தான் ஆகணுங்கிற மீனிங் இல்லை. பாசிட்டிவ் அப்படிங்கிற குவாட்ரண்ட்டில் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம், நெகட்டிவ் அப்படிங்கிற குவாட்ரண்ட்டில் இப்போ இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். ஓகேவா? அப்போ இது கவனிச்சுக்கோங்க, இது ரெண்டும் எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷன். ஸோ theta is 0 degree. அப்போ it is acceleration. ஓகே, ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இட் இஸ் ஆக்சிலரேட்டிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை யோர் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ ஹோப் எவ்ரி திங் இஸ் கிளியர். நவ் லெட்ஸ் ரோல் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். இங்கே சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் செக். Okay, a particle moves with 4 meter per second reverse in its direction in 2 seconds. அதாவது ஒரு பார்ட்டிக்கல், ஓகேவா, ஒரு பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, இட் இஸ் கெட்டிங் ரிவர்ஸ்ட், இந்த டைரக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ஓகே, அப்போ பாசிட்டிவ் வெலாசிட்டியாக இருந்தது இப்போ என்னவாயிடுச்சு, நெகட்டிவ் வெலாசிட்டியாக ஆயிடுச்சு. எவ்வளோ நிமிஷத்தில், 2 செகண்டில். ஓகேவா, டோட்டலாக 2 செகண்ட். இப்போ இதோட ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சிலரேஷன், ஆவரேஜ் ஆக்சிலரேஷன்லாம் எதுவுமே இல்லை, வெறும் ஆக்சிலரேஷன். அப்போ வெறும் ஆக்சிலரேஷன் அப்படின்னா v டிவைடட் பை t. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா எழுதாமல் ∆v டிவைடட் பை ∆tன்னு எழுதணும். ஓகே, அப்போ v ஃபைனல் மைனஸ் v இனிஷியல் டிவைடட் பை t
T2 minus T1. V final என்னது minus 4. V initial என்னது minus 4. Because plus 4, இங்க minus into plus will be minus. Final time என்னது 2 minus 0. So that will be minus 8 by 0. 1s are 4s are. So the answer will be acceleration is equal to minus 4 meter per second square. minus 4 meter per second square. இப்போ வெறும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க 4 இருக்கு பட் மைனஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. தட் மீன்ஸ் அவங்க வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 4 அப்படிங்கிறது என்னது மேக்னிடியூட் அப்படின்னு அர்த்தம். டைரக்ஷன் கேட்கல. ஏன்னா டைரக்ஷன் எதில் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் டைரக்ஷன் இருந்திருக்கு. ஓகே, அப்போ இட் இஸ் இன்க்ரீசிங் இன் நெகட்டிவ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ கிளியர். நவ் the next criteria, acceleration is positive always corresponds to the speeding up and negative acceleration is speeding down. இப்போ தான் நான் சொன்னேன் நெகட்டிவ் அப்படின்னா அதில் இன்க்ரீசிங்கும் இருக்கலாம் டிக்ரீசிங்கும் இருக்கலாம். பாசிட்டிவ்னா இன்க்ரீசிங்கும் ஆகலாம் டிக்ரீசிங்கும் ஆகலாம். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற ஒரே வார்த்தையை வச்சுட்டு இது ஆக்சலரேஷன் தான் ஆகுது டீசலரேஷன் தான் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு அட்டர் நான்சென்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் கிளியராக வச்சுக்கோங்க. எப்போ நான் நியூமரிக்கல் செஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேனோ அப்போ வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ இந்த யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம், ஃபஸ்ட்டு யூனிஃபார்மில் 2 விதமான யூனிஃபார்ம் இருக்குது. ஓகேவா, யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்குது, யூனிஃபார்ம் மோஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இதுதான் ஆகாது. ஓகே, ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். எதனால அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் லேர்ன் இட், கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வெலாசிட்டி வில் நாட் பி ஈக்குவல் டு லிசன் எய்தர், நல்லா கவனிச்சுக்கோங்க, இது எப்படி இருக்கணும், வெலாசிட்டி வில் பி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் என்னவாகும், 0 ஆகும். பிகாஸ் a is equal to v2 minus v1. v கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், v2ஓட வேல்யூ என்னமோ அதுதான் v1. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 0. கரெக்டா? அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சலரேஷன் 0. அப்போ இந்த க்ரைட்டீரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த க்ரைட்டீரியாவை தான் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் வில் பி கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் வில் பி கான்ஸ்டன்ட். ஓகே, இது எப்படி எழுதலான்னு பாருங்க. V will be uniform, A will be constant. அப்போ இதுக்கு என்ன மேம் மீனிங்னு கேட்டிங்கன்னா V1 1, V2 2, V3 3, V4 4. அப்போ V2 minus V1 1, V3 minus V1 1, அடுத்தது V2 minus V1 1. அப்போ V என்ன ஆகுது நம்மளுக்கு, V அப்படியே யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆக்சலரேஷன்னு சொல்லுவோம். ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஐம் சாரி. அப்போ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா இதைத்தான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேம் இவ்வளோலாம் ஓகே, அப்போ நான் யூனிஃபார்ம்னா என்ன தான் மேம் மீனிங், வாட் இஸ் நான் யூனிஃபார்ம் மேம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குலாம் டவுட்ஸ் இருக்கலாம். ஓகேவா, நான் யூனிஃபார்ம். அப்போ இந்த நான் யூனிஃபார்ம்னா என்னன்னு இந்நேரம் நீங்களே எழுதியிருக்கணும். ஆக்சலரேஷன் வில் நாட் பி 0. ஆக்சலரேஷன் இது 0வாக இருக்காது. ஓகே, எய்தர் டைரக்ஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கலாம், டைரக்ஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக மாறலாம், மேக்னிடியூடும் என்ன பண்ணலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். பட் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்ணு மூடி கண்ணை திறக்கிறக்குள்ளார இந்த பேய் படத்துல எல்லாம் வரும்ல, அங்கே நின்றுட்டுருக்கோம், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ள டக் டக் டக்குன்னு அப்படி மூஞ்சிக்கு முன்னாடி வரும்ல, அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணும். அதான் நான் யூனிஃபார்ம்
motion. ஓகே, ஸோ பசங்களா இதெல்லாம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ நம்ம லட்டு டாபிக்குள்ளார வந்துட்டோம். நம்மளுக்கு எல்லாம் பிடிச்சமான ஒரு டாபிக், தட் இஸ் கைனமேட்டிக்ஸ். ஓகே, இந்த கைனமேட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு குட்டியாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி இன்புட் கொடுக்குறோம், எப்படி அவுட்புட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி வேகமாக ஒரு காரை இப்படி தள்ளுறேன். இது வேகம் கிடையாது, இருந்தாலும் நான் இப்படி தள்ளுறேன்னு வச்சுக்கோங்களேன். தள்ளினதுனால அந்த கார் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு. ஸோ கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆஃப் அ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்புட்டாக நம்ம என்ன கொடுக்குறோம், அவுட்புட் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு படிக்கிறது தான் கைனமேட்டிக்ஸ். ஓகேவா, எஸ்பெஷலி இன் சாலிட் ஸ்டேட்ஸ். அப்போ கவனிச்சுக்கோங்க, கைனமேட்டிக்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து 3 விதமான க்ரைட்டீரியாஸ் இருக்குது. கைனமேட்டிக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்டாட்டிக் கைனமேட்டிக், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் கைனமேட்டிக், நார்மலாக ஆக்சுவலி மெக்கானிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, ஓகேவா, மெக்கானிக்ஸ்னு பார்க்குறப்ப 3 விதமாக இந்த பிரான்ச்சை பிரிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து கைனமேட்டிக்ஸ், ஓகேவா, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைனமிக்ஸ். ஓகேவா, இன்னொன்று வந்து டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து அட் ரெஸ்ட், நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ரெஸ்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போல்லாம் நம்ம கிளாஸ்லலாம் இருப்போம் பார்த்தீங்களா, ஒரு தியான நிலை, அந்த தியான நிலை பற்றி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக் கண்டிஷன். இதுவே கைனமேட்டிக் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, கைனமேட்டிக் வில் டாக் ஒன்லி அபவுட் த அவுட்புட். ஓகேவா, கைனமேட்டிக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் அவுட்புட்டை மட்டும் தான் படிப்போம். அப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேங்கிற இன்புட் பற்றியெல்லாம் பேச மாட்டோம். கார் எப்படி மூவ் ஆகிருக்கு, லெஃப்டில் போயிருக்கா, ரைட்டில் போயிருக்கா, சைடில் நின்றுருக்கா அப்படிங்கிற மாதிரி அவுட்புட்டை மட்டும் தான் பேசுவோம். ஸோ இதில் வந்து 2 க்ரைட்டீரியா. ஒன்று வந்து யூனிஃபார்ம் மோஷன், கரெக்டாக, யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட், இதெல்லாம் வரும். யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம், இதெல்லாம் இந்த க்ரைட்டீரியாவில் வரும். ஓகேவா, நான் யூனிஃபார்ம் இதெல்லாம் வரும். இதுவே டைனமிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, இன்புட் பற்றியும் பேசுவோம், அவுட்புட் பற்றியும் பேசுவோம். நான் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால தான் இந்த காருக்கு வந்து இவ்வளோ வெலாசிட்டி கிடச்சிருக்கு. நான் 800 நியூட்டன்ஸ் கொடுத்து தான் அந்த காருக்கு வந்து 500 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயருங்கிற ஆக்சலரேஷன் கிடச்சிருக்கு. ஸோ போத் இன்புட் அண்ட் அவுட்புட் பற்றி படிப்போம். அதனால தான் இதை டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கைனமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன். அப்போ இதுலேருந்தே தெளிவாக தெரிஞ்சிருக்கோம், கைனமேட்டிக்கோட ஈக்குவேஷன் எதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், யூனிஃபார்ம் மோஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். யூனிஃபார்ம் மோஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷன் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் எதுக்கு, யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன மீனிங், இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். v is equal to constant, a is equal to 0. இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கும் இது யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அப்போ இதில் 3 ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த 3 ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a very super duper formula. One is v is equal to u plus at. ஓகே, இந்த அடுத்தது ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா s is equal to, ஓகேவா, s is equal to ut plus half at square. ஓகே, அடுத்தது v square is equal to u square plus 2as. ஓகேவா, இதெல்லாம் தான் அந்த 3 ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவை நீங்கள் எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வெறும் எதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், யூனிஃபார்ம் மோஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ கவனிச்சுக்கோங்க, இந்த 3 ஃபார்முலாவை பார்க்குறப்ப உங்களுக்கு வேறு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த பாயிண்ட் ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்காதப்ப. எப்போ யூஸ் பண்ணணும், நம்ம கொஸ்டினில் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கல, நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறப்ப தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் என்ன இல்லை, ஃபைனல் வெலாசிட்டி இல்லை. கரெக்டா, அப்போ எந்த கொஸ்டினில் நம்மளுக்கு ஃபைனல் வெலாசிட்டியை பற்றி கொடுக்கலையோ அங்கே தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்க, இதில் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், when time is not given. எப்போ time is not given, இப்போ தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். கிளியராக புரிஞ்சுதா பசங்களா? சாரி,
v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, ஏங்கிறது ஆக்சிலரேஷன், tங்கிறது டைம், s அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? வெக்டார் குவான்டிட்டிஸ் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். நவ் let's start. Okay, let's start solving some of the numericals. Okay, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A truck travels from rest and reaches its maximum speed by accelerating 2 meter per second square. அதாவது ஒரு ட்ரக் இருக்கு. ஓகேவா? என்ன இருக்கு நம்மளுக்கு? ஒரு ட்ரக் இருந்திருக்கு. இந்த ட்ரக் என்ன பண்ணியிருக்கு? ஃபர்ஸ்ட் 0 அப்படின்னா தட் இஸ் யுவர் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? ட்ரக்கு 0 அப்படின்னா என்னது? இனிஷியல் வெலாசிட்டி 0ல இருந்து என்ன ஆயிருக்கு? ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு பர்டிகுலர் டைமில் இது மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கு எவ்வளோ ஆக்சிலரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்? 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயருங்கிற ஆக்சிலரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? Immediately after that, negative acceleration of 4 meter per second square is applied to stop the car. The truck stops at 10 seconds. The truck stops at 10 seconds. The maximum speed is, அதாவது இங்கிருந்து போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் கொஞ்சம் தூரம் போயிருக்கு. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்கோம் 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு. அப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் என்ன ஆயிருக்கு? v0 ஆயிருக்கு, அதாவது ஸ்டாப் ஆயிருக்கு இன் 10 செகண்ட்ஸ். ஓகேவா? இன் 10 செகண்ட்ஸில் ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்ளை பண்ணதுலேருந்து 10 செகண்டில் வந்து அது ஸ்டாப் ஆயிருக்கு. இப்போ நான் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களை என்ன கேட்குறாங்க? இந்த v max என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் v maxes. டிஸ்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து 2 செட்டாக கொடுக்கறத நம்மளும் 2 செட்டாக பிரித்து எடுத்துக்கலாமே. ஃபஸ்ட்டு இது 2த்தையும் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறேன்? இது 2த்தையும் மட்டும் நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வாட் ஐம் கோயிங் டு அஷ்யூம் இஸ், ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் ஸ்டாப் ஆகிறதுக்கு டைமிங் என்ன கொடுத்துருக்காங்க? 10 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் 10 செகண்ட்ஸ் இல்லை, டோட்டலாக எப்போ கார் ஸ்டாப் ஆகிருக்கு? டோட்டலாக 10 செகண்ட்ஸ். அப்போ ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிறதுக்கு டி என்னது? நம்மளுக்கு 10 செகண்ட்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை t1 எடுத்துக்கிறேன், t2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? டிஸ்டன்ஸ் பற்றி அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் t1 plus t2 is equal to 10 seconds. கரெக்டாக? அது 2 டைமிங் சேர்த்தோம்னா நமக்கு 10 செகண்ட்ஸ் கிடைக்கும். இது கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கும். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் என்னென்ன இருக்குது? t a v. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? v is equal to u plus at யூஸ் பண்ணலாம். கரெக்டா? இனிஷியல் u என்னது? நம்மளுக்கு 0. அப்போ v என்னது? நம்மளுக்கு v max. ஸோ v max will be equal to ஏங்கிறது என்னது? ஏங்கிறது 2 மீட்டர் per செகண்ட் இன்ட்டு t1. கரெக்டா? இப்போ இந்த 2 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ t1 is equal to v max divided by 2. அடுத்தது இப்போ இந்த பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் என்ன ஆகும்? நம்மளுக்கு v is equal to u plus at. இந்த இடத்துல v ஃபைனல் வெலாசிட்டி என்னது? 0. அடுத்தது u என்னது? நம்மளுக்கு v max. ஏன்னா v maxலேருந்து தான் நடந்திருக்கு. இது என்னது பசங்களா? நம்மளுக்கு நெகட்டிவ் ஆக்சலரேஷன். அப்போ நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னா இங்கே மைனஸ் ஏ டீன்னு கிடச்சிருக்கணும். அப்போ நான் v maxை இந்த பக்கம் அப்படியே வச்சுட்டு ஏடியை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4. ஸோ 4 இது வந்து t2. கரெக்டா? இது t2. ஸோ 4t2 is equal to v max. அப்போ இது எப்படி எழுதலாம்? t2 is equal to v max divided by 4 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ t1 plus t2 is equal to 10. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? v max divided by 2 plus v max divided by 4 is equal to 10. அப்போ இது LCM எடுத்தோம்னா என்ன ஆகும்? what will be the LCM value? ஸோ இது வந்து 4 plus 2 into v max divided by 8 is equal to 0. Right? Is equal to 0. அப்போ இது ரெண்டு மேலே போச்சுன்னா it will be 80. கரெக்டா? இது வந்து 6ன்னு கூட வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? சால்வ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் த ஒன். அப்போ இது வந்து 6 v max is equal to 80. அப்போ v max is equal to 8 by 6. This is 3 times, this is 40. So the answer will be 40 by 3 meter per second. ஆப்ஷன் A.
கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு சம்மை நீட்டாக சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஒரே ஸ்லாட்டில் ஒரு சம்மை சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எந்த பேராமீட்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களோ அந்த பேராமீட்டரை வச்சுட்டு டிவைட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஒரு எம்டி ஸ்லைட். இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் யூஸ் இட் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ அவ்வளோதான் பசங்களா. டோன்ட் திங்க் இது வந்து ஆக்சுவலி ஒன் ஷாட். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஃபிகர் திஸ் ஓவர் ஹியர். ஓகே, என்னடா கண்ணு கிட்டின இங்கே இருக்குது, ஸ்லைட்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஓ காட், நிறைய நியூமரிக்கல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது இந்த கொஸ்டின். ஓகேவா, இந்த கொஸ்டின் இன்னொரு அட்டகாசமான ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்னு பாருங்கள். அ ட்ரங்கார்ட், ஓகேவா, ட்ரங்கர்ட் அப்படின்னா குடிமகன் ஆர் குடிமகள், ஏதோ ஒரு குடிமகனோ குடிமகளோ என்ன பண்ணியிருக்காங்க, டிரைவ்ஸ் அ கார். ஓகே, டிரைவ்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா, எவ்வளோ மீட்டர் பர் செகண்டில் வந்து வண்டி ஓட்டியிருக்காங்க, 20 மீட்டர் பர் செகண்டில் வண்டி ஓட்டியிருக்காங்க. ஓகேவா, ஒன்ஸ் ஹீ நோட்டிஸ்ட். ஓகே, இனிஷியல் அப்போ என்னன்னு கொடுத்துட்டாங்க, இனிஷியல் இஸ் கிவன் அஸ் 20 மீட்டர் பர் செகண்ட். திஸ் இஸ் இனிஷியல். ஓகே, he noticed, okay, அப்போ குடிமகன், he noticed the pit on the ground, he tries to stop. அதாவது pit on the ground, ஒரு குழி இருக்கு, போய் எப்படி இருந்தாலும் உளுந்துருவோன்னு தெரிஞ்ச உடனே he tries to stop the car with a reaction time of 1 second. அதாவது காரை நிறுத்தணும் அப்படின்னு அந்த ரியாக்ஷன் வர்றதுக்கே எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கிச்சான், 1 செகண்ட் எடுத்துக்கிச்சான். அப்போ நல்லா கவனிங்க, இட் இஸ் அ வெரி சூப்பர் கொஸ்டின். ஓகே, ஒரு கார் ஓனர் இருக்காரு. ஓகேவா, ஒரு கார் ஓனர் இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் போய்கிட்டே இருக்காரு. டக்குன்னு ஒரு இடத்துல அவருக்கு என்ன தோணுது, இங்கே குழி இருக்குங்கிறத பார்த்துட்டு அது ரியாக்ட் இன்னும் 1 செகண்ட் போய், அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு 1 செகண்ட் போய், அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 20 மீட்டர் பர் செகண்ட்னா இங்கே என்ன பண்ணியிருப்பாரு, இன்னொரு 20 மீட்டர் பர் செகண்ட் போயிருப்பார். கரெக்டாக? அப்போ இது வரைக்கும் ஒரே வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பிரேக்கிங் வாஸ் கிவன், பிரேக்கிங் டீசலரேஷன் கொடுத்துருக்காரு 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். வாட் இஸ் த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் இஃப் இட் ரீச்சஸ் 20 மீட்டர்ஸ்? அப்போ நல்லா கவனிங்க, இங்கே இருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு 20 மீட்டர்ஸ் ரீச் ஆகிருக்கு. அதுலேருந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அடுத்தது பிரேக்கிங் ஆக்சலரேஷன் வந்து 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாரு. அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ரீச்ட்? அப்போ எவ்வளோ தூரத்தில், ஓகேவா, எவ்வளோ தூரத்தில் அது போய் ஸ்டாப் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ தூரத்தில் போய் அந்த டிஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆகிருக்கும், வாட் இஸ் த டோட்டல் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி யூனிக் கொஸ்டின், பட் இட்ஸ் அ நைஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம், ஹவு வி கேன் சால்வ் திஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ், வாட் வில் பி த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் போய் வண்டி நிற்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட கொஸ்டின். அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம், இங்கே டைம் இருக்குது, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, வெலாசிட்டி இருக்குது. ஓகேவா, சால்வ் பண்ணி பார்க்கலாமா, எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ u is equal, s is equal to ut plus half at ஸ்கொயர். கரெக்டாக? இந்த இடத்துலேருந்து சால்வ் பண்ணி பார்க்கலாமா. அப்போ என்ன கிடைக்கும், இந்த இடத்துலேருந்து சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னது நம்மளோட வெலாசிட்டி, தட் இஸ் யுவர் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 20. ஓகே, அண்ட் எஸ் வந்து நம்மளுக்கு என்னது தெரியலை, டைம் பீரியட் என்னது 1 செகண்ட், பட் இட்ஸ் நாட் த எக்ஸாக்ட் 1 செகண்ட், ரைட், இட் இஸ் நாட் த எக்ஸாக்ட் 1 செகண்ட். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல எதுவுமே தெரில, இந்த இடத்துல எந்த ஒரு பார்ட்டும் எக்ஸாக்டாக தெரியவில்லை. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம், அதுதான் நம்மளோட பக்காவான ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ ஹவு வி கேன் சால்வ் திஸ், தட் இஸ் த மெயின் திங். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல வண்டி ஸ்டாப் ஆகுதுன்னா இது என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் அதுக்கப்புறம் டீசலரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் v square is equal to u square plus 2as. பிகாஸ் இங்கே டைம் இந்த 1 செகண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸே இல்லை. கரெக்டாக? ஏன்னா நடுவில் ஒரு 1 செகண்ட் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனால நான் டைம் இல்லாத கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். ஸோ ஃபைனல் வந்து இது 0வாக இருக்கும். u வந்து u ஸ்கொயர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது u ஸ்கொயர் மைனஸ், பிகாஸ் டீசலரேஷன் கொடுக்குறோம், 2 into 4 எஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், 8s is equal to u ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறேன்.
ஓகே, அப்போ கைனமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க கொடுக்கலாம். ஓகே, அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் டிவைடட் பை 8. யூ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது 20 × 20 டிவைடட் பை 8. ஸோ 8 4s are 10s are. ஸோ 2s are 5s are 1s are 10s are. So S will be equal to 50 meters. அப்போ எவ்வளோ தூரத்தில் போய் அது நிற்கும்? பிரேக் ஆகி முடிக்கிறப்போ அதோட பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் 50 meters. ஓகே, 50 மீட்டர்ஸில் போய் அது முடிக்கும். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, சம்மந்தமே இல்லாமல் இன்பிட்வீன் டைம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ டேக் த என்டையர் திங். இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் நம்ம ரெண்டாக ஸ்பிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை, டோட்டல் டைம் கொடுத்துட்டாங்க. அழகாக நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பாதி வரைக்கும் ஆக்சலரேஷன் பாதி வரைக்கும் ஆக்சலரேஷன்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல். ஏன்னா மிட்டில் வந்து ஒரு 1 செகண்டா, முன்னாடி 4 செகண்டா, பின்னாடி 5 செகண்டா, எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ டோன்ட் ஸ்டிக் ஆன் தட். ஓகே, டோன்ட் ஸ்டிக் ஆன் தட். Now the next important part is kinematic equations, அதாவது nth டைம். ஓகே, அப்போ இந்த nth டைம்னா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இது வந்து 5. ஓகே, இது வந்து 0 1 2 3 4. இப்போ தேர்டு செகண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா 2ல் இருந்து 1க்கு போகிறதுக்கு, இந்த 2லேருந்து 3க்கு போகிறதுக்கு என்ன டிஸ்டன்ஸு. இதுவே ஃபோர்த்து செகண்ட் அப்படின்னா 3லேருந்து இந்த 4க்கு போகிறதுக்கு என்ன டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு வேல்யூ முன்னாடி இருந்து போகிறதுக்கு என்னது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான் nth செகண்ட். ஓகேவா, அப்போ nth செகண்ட் ஃபார்முலா எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா nth செகண்ட் இஸ் நத்திங் பட் Sn-1 செகண்ட்லேருந்து n செகண்ட் போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ். அப்போ Sn will be equal to u plus a/2 into 2n-1. இதுதான் ஃபார்முலா. யூங்கிறது இனிஷியல், ஏங்கிறது ஆக்சிலரேஷன், என்னங்கிறது அது என்ன செகண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, இன்னொரு தெளிவான விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த Sn இருக்குது பார்த்தீங்களா, இந்த nth செகண்ட் டைமிங் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1:3:5:7 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிசன், இப்போ எனக்கு தேர்டு செகண்ட் வேணும் அப்படின்னா S3 is equal to U0ன்னு வச்சுக்கோங்க, இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா A/2 into 2 into 3 minus 1. அப்போ என்ன கிடைக்கும், A/2 6, அடுத்தது வந்து 5ன்னு கிடைக்கும். அடுத்தது ஃபோர்த்து செகண்ட் வேணும்னா பாருங்க, A/2 4 2s are 8 8 minus 1 7. அப்போ இந்த A/2 விட்டுட்டு இந்த நம்பரை பாருங்க, 5க்கு அப்புறம் 7. இதுவே 2 வேணும்னா என்ன ஆயிருக்கும், 2 2s are 4 4 minus 1 3, ஸோ 3. அப்போ இந்த A/2 விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 3 5 7 இந்த ஆட் நம்பர் வைஸில் தான் போய்கிட்டு இருக்கும். அப்போ Sn அப்படிங்கிறோட ரேஷியோ என்னது, 1:3:7:5 அப்படியே போய்கிட்டே இருச்சு, 5:7 5:7:2ன்னு போய்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட nth ரேஷியோ. ஓகேவா, திஸ் இஸ் ஆர் nth ரேஷியோ. Now let's do some numericals. Okay, if a particle starts from rest, then displacement in successive equal intervals. Listen, successive equal intervals அப்படின்னா என்ன அர்த்தம், 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட். அப்போ இந்த சக்ஸசிவ் இன்டர்வல்ஸில் அதோட இது என்ன ரேஷியோஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு அதோட ஆன்சர் டேரெக்டாக தெரியும், விச் இஸ் 1:3:5:7:2 போய்கிட்டே இருக்கும். ஓகே, இது எப்போ பாசிபிள், சக்ஸசிவ் இன்டர்வியூஸ். இது எப்போ பாசிபிள், சக்ஸசிவ் இன்டர்வல்ஸ். ஏன்னா 2க்கு அப்புறம் 3, அதுதான் சக்ஸசிவ், ஒரே மாதிரி இன்டர்வல். இங்கே இருக்கக்கூடிய டைம் இன்டர்வலும் இங்கே இருக்க டைம் இன்டர்வலும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, a block is released from rest. Okay, a block is released from rest at the top of a frictionless inclined plane 16 meter. Plane cleanலாம் பார்த்த உடனே மேம் 1 டைமென்ஷன் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு என்ன மேம் நீங்கள் எல்லாமே இந்த பிளாக் 5th யூனிட் 4th யூனிட்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கீங்களே. சாஞ்சிருந்தாலும் 1 டைமென்ஷன் தான். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, இதோட கம்ப்ளீட் லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, டாப் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்கு, ரெஸ்ட்டில் இருந்திருக்கு. ஓகேவா, 4 செகண்ட்ஸில் அது கீழே வந்துருச்சு. டோட்டலாக 4 செகண்ட்ஸில் அது கீழே வந்துருச்சு. ஓகேவா, த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பிளாக் இஸ் டிஸ்டன்ஸ், இனிஷியல் வெலாசிட்டி, டைம்,
acceleration. Very, very simple. Very, very simple. என்னென்ன எழுதலாம்? We can write S is equal to ut plus half at square. கரெக்டா? ஸோ டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க? 16. இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0. அப்போ இது ஃபுல்லாக போயிடும். இது என்னது? இட் இஸ் கம்மிங் டவுன், அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் மாற்றி விட்டுறாதீங்கப்பா, மாற்றி விட்டுறாதீங்க. ஸோ ஆக்சலரேஷன் வில் பி half into a into 4 4s are 16. Okay, 1s are, this will be 16 na 8 times. Correct up? 16, 17, 18. Ha, fine. Appa acceleration will be equal to 16, 16 cancel aiduma. Okay. So acceleration will be equal to 16 divided by 8. 1s are, this is 2s are. So the acceleration will be 2 meter per second square. Acceleration will be 2 meter per second square. மறந்துடாதீங்க. So it's very simple. Kinematic equations எங்க வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Okay. Now the next question. என்னன்னு பாருங்க. Find the total displacement of a body in 8 seconds starting from rest, okay, with an acceleration of 20 centimeter per second. ஆப்ஷன் எல்லாம் சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Find the total displacement of a body in 8 seconds. ஸோ டைம் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் 8 செகண்ட்ஸ், u வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க, ஆக்சிலரேஷன் வந்து 20 சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துட்டு உங்களை என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, எஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுங்க, ஹோம் ஒர்க்காக முடிச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஈஸி பீஸி கொஸ்டின்ஸ். கரெக்டு தானே? ஒரே மாதிரி ஈஸி பீஸியான கொஸ்டின்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தது, a particle covers 150 meter in 8th second. ஓகேவா? அதாவது எஸ் 8 இருக்கிறப்ப என்ன ஆகுமாமா? அது 150 மீட்டர் வந்து கவர் பண்ணுதான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வில் பி 0. ஓகே, இட்ஸ் ஆக்சிலரேஷன் இஸ் ஏ கேட்குறாங்க. வெரி ஈஸி. Sn is equal to u plus a by 2 into 2n minus 1. So இது 0 ஆயிடுமா? S8 is equal to a divided by 2, 2 into 8 minus 1. Okay, so S8 என்னது? 150 meter is equal to a by 2, 16. இந்த இடத்துல 15. கரெக்டா? இது 10 times. So this will be 20 meter per second square. இதான் நம்மளோட acceleration. Option B. ஓகே, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகே, இட் வில் பி வெரி வெரி ஈஸி. நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ அ சூப்பர் டூப்பர் கொஸ்டின். வாங்க போட்டுடலாம். அ பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் மோஷன் ஃப்ரம் ரெஸ்ட். ஓகேவா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வில் பி 0 அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். வி டோன்ட் நோ தட். அதுக்கப்புறம் இஃப் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ், அதாவது T1 வந்து 10 செகண்டாக இருக்கிறப்ப அதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருந்துச்சா? S1 இருக்குங்கிறாங்க. அடுத்தது the distance covered in first 20 seconds is S2. அடுத்தது T வந்து அடுத்த ஒரு 10 செகண்டாக இருக்கிறப்ப அது எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு? 20 செகண்டாக இருக்கிறப்ப எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு? S2ங்கிற டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓகே, தென் இந்த S1க்கு S2க்கு என்ன ரிலையன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. S1க்கு S2க்கு என்ன ரிலையன்ஸ்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? S1 டைமுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ரிலையன்ஸுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ S is equal to ut plus half at square. ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் தான் ஏவும் டீயும் வருது. இனிஷியல் 0, அப்போ இது கிடையாது. ஸோ ஆக்சிலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு half at square. அப்போ நல்லா கவனிங்க, இது ஃபுல்லாக என்னது நம்மளுக்கு? கான்ஸ்டன்ட். ஏன்னா கொஸ்டினில் அது எதுவுமே கொடுக்கல. இங்கே கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ஸ்கொயர். அப்போ S1 is directly proportional to T1 square, S2 is directly proportional to T2 square. ஓகேவா? அப்போ S2 divided by S1 is equal to T2 divided by T1 the whole square. அப்போ என்ன கிடைக்கும்? T2 அப்படிங்கிறது என்னது? It is your 20 seconds. கரெக்டாக? 20 divided by 10 the whole square அப்படின்னு கிடைக்குமா? Which will be 0 0. It will be 4. கரெக்டா? இந்த S1 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? S2 is equal to 4 S1 அப்படின்னு கிடைக்கும். So the correct option will be option C.
ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீட்ல கேட்கறது ரொம்ப சர்வசாதாரணமாக வச்சுருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் மாடலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்பீட் ஆஃப் டூ ஐடென்டிக்கல், ஓகேவா, ஸ்பீட் ஆஃப் டூ ஐடென்டிக்கல் கார்ஸ் ஆர் u அண்ட் 4u. ஓகேவா, u அண்ட் 4u. அப்போ ரெண்டு ஐடென்டிக்கல் கார்ஸோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. u அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் u1, அடுத்தது u2 அப்படிங்கிறது 4uன்னு கொடுத்துட்டு at an instant the ratio of the distance in which the two cars are stopped from that instant is. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? s1 s2 ஓட ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். we have to find what is the ratio of s1 and s2. இப்போ என்ன ஃபார்முலா இதுக்கு? இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, we have to find. இவங்க என்ன கொடுக்கலைங்க? டைமே மென்ஷன் பண்ணலை. அப்போ டைம் மென்ஷன் பண்ணாமல் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னது நம்மளுக்கு? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இதான் ஃபார்முலா. கரெக்டா? என்ன கொடுத்துட்டாங்க? டூ ஐடென்டிக்கல் கார் ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸ் ஸ்டாப்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாப்டுன்னா என்னது? ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0. அப்போ u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் நெகட்டிவாக இருந்திருக்கணும். அப்போ அது அந்த பக்கம் போச்சுன்னா 2as. அப்போ 2a அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ u ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு s. அப்படின்னா என்ன மீனிங்? u1 ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு s1. அதுக்கப்புறம் u2 ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு s2. சால்வ் பண்ணலாமா? அப்போ s1 divided by s2 is equal to u divided by 4u the whole square. u cancel ஆச்சு அப்படின்னா 1 by 16. So the answer will be 1:16. Option D. ஓகேவா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின். ஓகே, ஸோ கான்செப்ட் கிளியராக இந்த மாதிரி எடுக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக இந்த ப்ரொபோர்ஷனல் சம்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, வெரி வெரி ஈஸி கொஸ்டின். Now the next question. A bus is moving at a speed of 10 meter per second on a straight road. Straight road அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வெலாசிட்டியும் டிஸ்பிளே நம்ம ஸ்பீடும் ஒன்றுன்னு அர்த்தம். ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி. A truck wishes to overtake the bus in 100 seconds. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கவனிச்சுக்கோங்க. ஒரு கார் இருக்கு, ஒரு பஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எந்த பஸ்ஸுக்கும் 3 வீல் இருக்காது, அதனால ஓகே ஒரு பஸ் ஒன்று இருக்கு. இந்த பஸ்ஸை என்ன பண்ணுதாமா 10 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிறது, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் per செகண்ட், 10 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் போய்கிட்டு இருக்கான். ஓகேவா? A truck wishes to overtake the bus in 100 seconds. அதாவது ஒரு ட்ரக் இருக்கு. ஓகேவா? ஒரு ட்ரக் இருக்கு. ஒரு ட்ரக் இருக்கு. இந்த ட்ரக் என்ன பண்ணுது? 100 செகண்ட்ஸில் t is equal to 100 செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப பஸ்ஸை விட முன்னாடி போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? இஃப் த பஸ் இஸ் அட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ட்ரக். பஸ்ஸுக்கும் ட்ரக்குக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர். நம்ம ட்ரக்குக்கார பின்னாடி இருக்கான். ஓகே, வாட் ஷுட் பி த ஸ்பீட் ஆஃப் த ட்ரக் டு சேஸ் த பஸ்? இந்த பஸ்ஸை சேஸ் பண்ணுறதுக்கு அந்த 100 செகண்ட் முன்னாடி போகிறதுக்கு அதோட ஸ்பீட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? பஸ்ஸுக்கும் இந்த 100 செகண்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ், okay, so velocity will be equal to distance by time, or speed will be equal to distance by time, because இது என்னது? it's a moving in a straight line. அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. so that means distance வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? s into t is equal to d ன்னு எழுதலாம். s என்னது நம்மளுக்கு? சாரி, v into t ன்னு எழுதலாம். v வந்து 10 into 100 is equal to d, that is 1000. so 1000 meters d. அப்போ இந்த பஸ்ஸை என்ன பண்ணணும் நம்மளுக்கு? இந்த பஸ் வந்து 1000 மீட்டர்ஸ் போயிருக்கும். எப்போ? 100 செகண்ட்ஸில். இப்போ ஓகே, ஸோ இப்போ பாருங்க, அடுத்தது பஸ்ஸு வந்து 1000 மீட்டர்ஸ் போயிடும். இதில் ஆல்ரெடி நம்ம தலைவர் எங்கே இருக்காரு? 1 கிலோமீட்டர் பின்னாடி இருக்காரு. அப்போ 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 1000 மீட்டர்ஸ் அப்படின்னு எழுதலாமா? அப்போ டோட்டலாக 1000 மீட்டர்ஸ் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் இன்னொரு 1000 மீட்டர் முன்னாடி போனால் தான் வந்து என்ன பண்ண முடியும்? பஸ்ஸை ஓவர்டேக் எடுக்க முடியும். அப்போ டோட்டல் ட்ரக் டிஸ்டன்ஸ், ஓகேவா? ட்ரக்கோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? தட் இஸ் 1000 + 1000. கரெக்டாக? அப்போ 2000 அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரக்கோட டோட்டல்
distance. இப்போ total distance இருக்கு, time இருக்கு, velocity கண்டுபிடிச்சுக்கலாமா? So velocity will be 2000 by 100 which will be 20 meter per second. அப்போ ட்ரக் என்ன பண்ணும், நம்மளுக்கு 20 மீட்டர் per செகண்டுங்கிற வேகத்தில் போனால் தான் 1000 மீட்டர், அதுக்கப்புறம் இன்னொரு 1000 மீட்டரை தாண்டி அது ஃபஸ்ட்டு போக முடியும். clear? clear? So these are very interesting questions you have to understand. இப்போ next motion under the gravity, the last topic. ஓகேவா மேம்? அப்போ வந்து ரிலேட்டிவ் மோஷன்லாம் இன்னைக்கு நடத்த மாட்டிங்களான்னு கேட்டால், ரிலேட்டிவ் மோஷன்லாம் எக்ஸாம்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நடத்த மாட்டோம். 2Dயில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கம்பைன் பண்ணி நான் நடத்துவேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு பிகாஸ் அது டிலீட்டட் சிலபஸ்லேயும் இருக்கிறனால உங்களுக்கு அது இப்போதைக்கு தேவைப்படாது. நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து 2D வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரெண்டுமே மேட்ச் பண்ணி படிக்க முடியும். ஓகே, ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டினா என்ன அர்த்தம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம படித்தது லெஃப்ட்டு ரைட் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு தான் படித்தோம். இனிமேல் நம்ம படிக்க போகிறது அப் டவுன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் y ஆக்சிஸில் படிக்க போகிறோம். ஓகே, we are going to study every kinematic equation in y axis. அப்போ என்னமா மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்டில் இருந்து ஒரு பொருள் இப்படி y ஆக்சிஸில் போயிட்டு இப்படி y ஆக்சிஸில் கீழே வர்றது, இல்லை கிரவுண்டிலேருந்து ஒரு ஹைட்லேருந்து, ஓகேவா, அங்கேருந்து இப்படி மேலே போயிட்டு ஒரு பொருள் கீழே வர்றது, இல்லை அப்படின்னா கிரவுண்டில் ஒரு ஹைட்டில் இருந்துட்டு ஒரு பொருளை அப்படியே கீழே போடுறது. இது அத்தனைத்துக்கும் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அத்தனை டைப் ஆஃப் மோஷனோட பேர் வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கீழே போடுறோம் இல்லையா, அது எல்லாமே கிரவுண்ட் என்ன பண்ணும், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இனி எங்கெல்லாம் ஏ எழுதுனீங்களோ அதெல்லாம் மனுஷன் நம்ம கொடுக்குற ஆக்சிலரேஷன், அதெல்லாம் இனி கிரவுண்டு நம்ம பூமியை அதை பார்த்துக்கும். தட் இஸ் ஜி. அப்போ ஜியோட வேல்யூ 9.8ன்னு எழுதலாம், இல்லாட்டி 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயருங்கிறதும் எழுதலாம், இல்லாட்டி பை ஸ்கொயர் அப்படிங்கிறதும் எழுதலாம். பை ஸ்கொயர் அப்படின்னா 3.14 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9.8 ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா, இப்படியும் எழுதலாம் அப்படியும் எழுதலாம். ஓகே, இது எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃபால் அப்படின்னா கிரவுண்டு 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயருங்கிற ஆக்சலரேஷனில் பூமி தன்னை அதை இழுத்துக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை தாண்டி என்ன மேம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆங்கிளில் வளைச்சி கிளச்சி கிரிக்கெட் பவுல்லாம் போடுற மாதிரி இப்படியெல்லாம் போடுறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் 2Dயில் நம்ம படிப்போம். தட் இஸ் ப்ரொஜெக்டைல். இது வந்து ஒரே ஆக்சிஸில் தான் ட்ராவல் ஆகுது, அது வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி. ப்ரொஜெக்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா, இப்போ மோஷன் அண்டர் த கிராவிட்டியில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைன் கன்வென்ஷன் பார்க்க போகிறோம். இதில் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதனால கவனிங்க, இந்த மிஸ்டேக் இனி பண்ணக்கூடாது. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்னென்னா ஒரு ஆக்சிஸ். எப்பவுமே இப்போ ஒரு பொருளை என்ன பண்ணுறோம், இப்படி மேலே தூக்கி போடுறோம். எந்த பொருள் மேலே போச்சு அப்படின்னாலும் ஓகேவா, அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இப்போ மேலே போகிற வெலாசிட்டியாக இருந்தால் பாசிட்டிவ், மேலே போகிறப்ப ஹைட் என்னவாக இருக்கும், அதுவும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா, அதுவே ஒரு பொருள் கீழே வருது அப்படின்னா அதோட வெலாசிட்டி நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பொருள் கீழே வருது அப்படின்னா அதோட ஹைட்டும் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா, அதோட ஹைட்டும் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ மேலே போகுதோ கீழே வருதோ இட் டசன்ட் மேட்டர். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வில் பி ஆல்வேஸ் நெகட்டிவ். ஜி எப்போவுமே எப்படி இருக்கும் பசங்களா, எப்போவுமே நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் மேலே போயிட்டு கீழே வரப்போ அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர் தெரியணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி மேலே வீசுகிறோம், அப்போ இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி தேவை. இங்கிருந்து மேலே வரைக்கும் போகிறப்போ ஒரு இடத்துல என்ன ஆகும், வெலாசிட்டி 0 ஆகும். ஓகேவா, அப்போ அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டு கேல்குலேட் பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இப்போ கூட ஒன்றும் இல்லை, நோட் பெண்ணெல்லாம் வச்சுட்டு பென் இருந்துச்சு அப்படின்னா இப்படி மேலே தூக்கி போடுங்களேன், மேலே போயிட்டு ஒரு செகண்ட் ஜர்க் ஆகிட்டு இட் வில் கம் டவுன். அந்த ஜர்க் ஆகிற இடம் என்ன அர்த்தம், வெலாசிட்டி 0. அதனால இன்னும் அது மேலே போகாது, கிரவுண்ட் இழுத்துக்கும். கிரவுண்ட் எப்போ அதை கீழே வேகமாக இழுக்கும், வெலாசிட்டி 0 ஆகிறப்ப. அப்போ நீங்கள் டக்குன்னு யோசிக்கணும், மேம் ராக்கெட்லாம் போயிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வெலாசிட்டி ராக்கெட்டுக்கு 0 ஆகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, வெலாசிட்டி ராக்கெட்டுக்கு 0 ஆகிறது இல்லைன்னு அர்த்தம். அப்போ எப்போவுமே வெலாசிட்டி மேலே போகுது அப்படின்னா, ஒரு பொருள் மேலே போகுது அப்படின்னா அதுக்கு வெலாசிட்டி குறையும்னு அர்த்தம்.
அதுவே ஒரு பொருள் கீழே வருது அப்படின்னா அதுக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஒரு பால் இப்படி கீழே போட்டோம்னா அது கீழே போய் அப்படியே செட்டில் ஆகிறது இல்லை, பவுன்ஸ் ஆகும். பார்த்துருக்கீங்களா? அப்போ கீழே வர்றப்ப வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மேலே போகிறப்ப வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகி 0 ஆகிட்டு திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒரு பொருள் கீழே இருந்து மேலே போகிற டைமை டிஏ அப்படின்னு எழுதுவோம், டைம் அசென்ட் அப்படின்னு எழுதுவோம். என்னென்னு எழுதுவோம்? டைம் அசென்ட் அப்படிங்குவோம். ஓகேவா? அதுவே ஒரு பொருள் மேலே இருந்து கீழே வரணும் அப்படின்னா அதை டைம் டிசென்ட்னு எழுதுவோம், டைம் டிசென்ட். ஓகேவா? டிசென்ட் அப்படின்னு எழுதுவோம், மறந்துடாதீங்க. ஸோ டோட்டல் டைம் மேலே போயிட்டு கீழே வர்றதை டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்குவோம். ஸோ டிஏ ப்ளஸ் டிடி அப்படின்னு எழுதுவோம். ஓகே, அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடாதீங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது, மறந்துடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபால் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? மோஷன் அண்டர் த கிராவிட்டி, ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபால் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வில் பி 0. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் என்னது? v is equal to u plus at. ஓகேவா? v plus ut. இது என்ன பண்ணலாம்? ஸோ இதை வந்து நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருத்தங்க இங்கே இருக்காங்க, இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? கீழே கிரவுண்டுக்கு, இது வந்து ஒரு பெரிய ஹைட் இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பாலை கீழே போடுறாங்க. ஓகேவா? இது வந்து u இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும். கரெக்டாக? எந்த ஒரு பொருள் கீழே வந்தாலும் அதுக்கு என்னது? வெலாசிட்டியை மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹைட்டுக்கு மைனஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இது கீழே வருதா? அப்போ இது வந்து 0 ஆகிடும். இது 0. ஸோ வெலாசிட்டிக்கு மைனஸ், ஆக்சிலரேஷன் எப்போவுமே அது மைனஸ் ஜிடி தான். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா v இஸ் ஈக்குவல் டு ஜிடி, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு ஜிடி. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாயிரும்னு கேட்டிங்கன்னா ஹைட்டாக மாறிடும். இந்த ஹைட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ ஹைட் வில் பி ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இதுதான் நம்ம ஃபார்முலா. இப்போ சொல்லுங்கள், கீழே வர்றப்ப ஹைட்டுக்கு என்னது? மைனஸ் போடணும், ஹெச் மேக்ஸ். கரெக்டாக? இதுதான் மேக்ஸிமம் ஹைட், இதுதான் மேக்ஸிமம் ஹைட். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம தூக்கி போட போகிறதில்ல, இதுதான் மேக்ஸிமம் ஹைட். ஸோ ஹெச் மேக்ஸ் வில் பி ஈக்குவல் டு, இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இந்த இடத்துல மேலே போகுதோ கீழே வருதோ டசன்ட் மேட்டர், ஆக்சிலரேஷன் வில் பி மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இது என்னவா எழுதலாம்? ஹெச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி டி ஸ்கொயர் பை 2 இப்படி எழுதலாம், ஜிடி பை ஜிடி ஸ்கொயர் பை 2. இப்போ எனக்கு டைம் தேவை, மேக்ஸிமம் ஹைட்டில் டைம் என்னன்னு தெரியணும். மேக்ஸிமம் ஹைட்னா இந்த ஹைட். அப்போ அந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறப்ப டைம் என்னன்னு தெரியணும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு root of 2h max divided by g. ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்? டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஹெச் மேக்ஸ். கரெக்டா? டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஹெச் மேக்ஸ், ஹைட் மேக்ஸிமம் அப்படின்னு எழுதலாம். இல்லை ஹெச் மேக்ஸிமம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ டைம் கண்டுபிடிச்சாச்சா? வி ஹவ் ஃபவுண்ட் டைம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஈக்குவேஷன் என்னது? கைனமேட்டிக்ஸில் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இதுதான் நம்ம ஃபார்முலா. ரைட், திஸ் இஸ் ஆர் ஃபார்முலா. அப்போ அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல u ஸ்கொயர் 0 கீழே வருது அப்படின்னா மைனஸ் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2g. அடுத்தது இது என்னது? நம்மளுக்கு ஹைட். கரெக்டா? ஹெச் அப்படிங்கிறது ஹைட். அப்போ இது எப்படி எழுதலாம்? நம்மளுக்கு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆக்சிலரேஷன் மேலே போனாலும் கீழே போனாலும் இட் இஸ் 0. அப்போ v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. ஓகே, v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. அப்போ இதை தான் என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா? இப்போ கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட், ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலான்னு பாருங்கள். இஃப் u is not equal to 0, u is not equal to 0. ஓகேவா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா v is equal to u plus at. ஓகேவா? இது இல்லை அப்படின்னா இதோட மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கே வேணாலும் இருந்துட்டு ஃபஸ்ட்டு
பால் இப்படி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும், மேலே போயிட்டு கீழே வரும். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னு சொல்லுங்க, வாட் வில் பி த வேல்யூ? இந்த இடத்துல u வந்து 0 ஆகாது. அப்போ இங்கிருந்து மேலே போகிறப்ப நம்மளுக்கு என்னதான் 0 ஆகும்? ஃபைனல் வெலாசிட்டி தான் 0 ஆகும். கரெக்டா? அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 u மைனஸ் gt. கரெக்டா? அப்போ u டிவைடட் பை t இஸ் u டிவைடட் பை g இஸ் ஈக்குவல் டு t. ஓகேவா? இப்போ இது எதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கோம்? மேலேருந்து கீழேருந்து மேலே போகிறதுக்கு. அப்போ கீழேருந்து மேலே போகிறதோட டைம் பீரியட் என்னன்னு சொன்னோம்? டைம் அசென்ட் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? அப்போ டைம் அசென்ட் வில் பி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ இதுவே டைம் டிசென்ட்னா அதே தான் வரும். ஓகேவா? ஸோ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு t ascent plus t descent அப்படின்னு சொல்லி கொடுத்தனா, அப்போ that will be 2u divided by g. So now let's roll for some of the numericals. Okay va? Let's roll for some of the numericals. அப்போ கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, லெட்ஸ் see. இது வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் மாதிரி. A stone is dropped from a center, certain height. Okay, which can reach the ground in 5 seconds. While falling its speed will dash with time. அதாவது ஒரு ஹைட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுது, ஒரு பாலை ட்ராப் பண்ணுது. அப்போ கீழே விழுக அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா சேமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்மளுக்கு வேல்யூ நல்லாவே தெரியும். இட் வில் பி இன்க்ரீசிங் வித் டைம். கரெக்டாக? ஏன்னா அதனால தான் பவுன்ஸ் ஆகுது, பவுன்ஸ் பேக் நடக்குது. ஓகேவா? ஸோ தட்ஸ் அ ரீசன். அப்போ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய இந்த மாதிரி இதுலேருந்து கேட்குறாங்க பசங்களா. ஸோ மேக் இட் வெரி வெரி ஈஸியர். ஓகே, நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். A body freely falling from the rest has a velocity v. ஓகேவா? ஃப்ரீலி ஃபாலிங் அப்படின்னா u is equal to 0. என்ன இருக்குது, அதுக்கு ரெஸ்ட்டில் வந்து வெலாசிட்டி வந்து vன்னு சொல்லிட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி v. ஓகேவா? It falls through a height h. ஓகேவா? இட் ஃபால்ஸ் த்ரூ அ ஹைட். அதாவது ஹைட் ஹெச்சாக இருக்கிறப்ப அதோட வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கு, வியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டவுன் இட்ஸ் வெலாசிட்டி பிகம்ஸ் இட் டபுள் எஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதோட வெலாசிட்டி 2 மடங்கு ஆகணும் அப்படின்னா ஹைட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி 2 மடங்கு ஆகணும் அப்படின்னா ஹைட் எவ்வளோ மடங்கு ஆகணும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வெலாசிட்டிக்கும் ஹைட்டுக்கும் என்ன சம்பந்தம், அதாவது ஃபைனல் வெலாசிட்டிக்கும் ஹைட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்ஸ் கோ பேக் அண்ட் லெட்ஸ் ஃபிகர் இட் அவுட். ஓகேவா? ஃப்ரீ ஃபால் தானே கொடுத்துருக்காங்க, இதுதான் ஃப்ரீ ஃபால். ஸோ ஃப்ரீ ஃபாலில் ஹைட்டுக்கும் டைமுக்கும் என்ன இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஹைட்டுக்கும் டைமுக்கும் என்னது? ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு gt ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ ஹெச் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு gt ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகேவா? இந்த g டிவைடட் பை 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டா? அப்போ ஹைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t ஸ்கொயர். இது வந்து டைமுக்கு. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, வெலாசிட்டி கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ நம்ம ஹைட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கணும். அப்போ ஹைட் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இங்கே இருக்குது, இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். ஓகேவா? ஹைட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் நம்ம அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அப்போ எடுத்துக்கலாமா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ v is equal to root of 2gh. கரெக்டா? அப்போ இந்த 2g அப்படிங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட். இந்த ரூட் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா v ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு h. அப்போ v square 1 is directly proportional to h1, v2 square is directly proportional to h2. இப்போ நம்ம இந்த h2 தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அது v1 இருக்கிறப்ப அது v தான். ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது v தான். இப்போ அது v2 மாறணும்னா அது என்னவா மாறி இருக்கா, இந்த இடத்துல டபுள் த டைம்ஸ் v1 இருக்கணும். அப்போ டபுள் த டைம்ஸ் v1 ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு h2. அப்போ 4v ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு h2. அப்போ புது ஹைட் எப்படி இருக்கணும், 4 டைம்ஸ். இந்த v ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, பழைய ஹைட். கரெக்டா? ஸோ பழைய ஹைட்டை விட 4 மடங்கு ஹைட்ல இருந்து வீசினா மட்டும்தான் வெலாசிட்டி டபுள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட், என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் அ பாடி இஸ் ட்ராப்டு ஃப்ரம் 45 மீட்டர் ஹைட்,
ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம் நம்ம 45 மீட்டர் ஹைட்ல இருந்து, இதோட டோட்டல் ஹைட் என்னது 45 மீட்டர் ஹைட்ல இருந்து நம்ம அதை த்ரோ பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணுறோன்னா என்ன மீனிங்? இனிஷியல் வெலாசிட்டி வில் பி 0. ட்ராப் பண்ணுறோம். ஓகேவா? இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த லாஸ்ட் 1 செகண்ட் பிஃபோர் ஹிட் த கிரவுண்ட் இஸ். அதாவது இது அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கு. இந்த கிரவுண்டில் விழுகிறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் 1 செகண்ட் இருக்கும் இல்லையா, அதோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ லிசன். அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை 2 ஹைட்டாக பிரிச்சுக்கலாமா? ஸோ 2 ஹைட்டாக பிரிச்சுக்கலாம். அதாவது டோட்டல் ஹைட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ லிசன், h total is equal to h1 plus h at h2. ஓகேவா? h2 என்னன்னு கொடுத்துட்டாங்க. h2 வந்து இட்ஸ் நத்திங் பட் இந்த t1, இந்த 1 செகண்டாக இருக்கிறப்ப ஹைட் அட் 1 செகண்ட், ஹைட் அட் 1 செகண்ட். இது வந்து hr அப்படின்னா ரிமைனிங் ஹைட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தில், இது வந்து 45, இது ரெண்டுத்தில் நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஹைட் அட் 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன கண்டுபிடிக்க பார்க்கலாம், ரிமைனிங் ஹைட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை டோட்டலாக வச்சு இதோட டோட்டல் டைமிங் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேவா? டோட்டல் டைமிங் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 45 கொடுத்துட்டாங்க, எஸ் கொடுத்துட்டாங்க, யூ கொடுத்துட்டாங்க, டி தெரியணும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ரூட் ஆஃப் 2t டிவைடட் பை ஜி அப்படின்னு எழுதலாமா? இதான ஃபார்முலா நம்மளுக்கு. ஹெச் இஸ் ஈக்குவல் டு, கரெக்டான்னு செக் பண்ணுங்க பார்க்கலாம். t இஸ் ஈக்குவல் டு, கரெக்டாக t இஸ் ஈக்குவல் டு 2h டிவைடட் பை ஜி. ஓகேவா? ஸோ டைம் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் டைம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ரூட் ஆஃப் 2h டிவைடட் பை ஜி. அப்போ ரூட் ஆஃப் 2 இன்டூ ஹெச் என்னது 45 டிவைடட் பை 10. ஸோ இது 1 சார், இது 5 சார், 1 சார் 9 சார். ஸோ ரூட் 9 வில் பி 3 செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போ டோட்டலாக அந்த பால் வந்து ஹிட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்க போகுது, 3 செகண்ட்ஸ் எடுத்துக்க போகுது. ஓகேவா? 3 செகண்ட். அப்போ இப்போ 2 செகண்டில் என்ன ஹைட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஹைட் அட் 2 செகண்ட்ஸ். 2 செகண்டில் எவ்வளோ ஹைட். அப்போ h will be equal to initial velocity 0. அப்போ மைனஸ் மைனஸ் ஹாஃப் g, tக்கு பதிலாக 2 செகண்டில் எவ்வளோ ஹைட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், h is equal to 10 divided by 2 into 4. So 1s are 5s are, h will be equal to, h at 2 seconds will be equal to 20 meters. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, இந்த 2 செகண்ட், ஏன்னா கடைசி 1 செகண்ட் அப்படின்னா இது 2 செகண்டாக தானே இருக்கணும். அப்போ 2 செகண்டில் இது 20 மீட்டர்ஸ். டோட்டல் ஹைட் தெரியும், 2 செகண்டில் தெரிஞ்சிருச்சு. அப்போ டோட்டல் ஹைட் வந்து 45. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஹைட் அட் லாஸ்ட் 1 செகண்ட். கரெக்டாக? அப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 25 மைனஸ் 45 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தட் வில் பி 25. So height at 1 second is 25 meters. அப்போ எவ்வளோ தூரம் இந்த கடைசி 1 செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, 25 meters ட்ராவல் பண்ணியிருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். கிளியராக இருக்கா பசங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை ஈச் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கொஸ்டின் பெருசாக இருக்கே, இப்போ ஆன்சரும் பெருசாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஐ வில் பி ஹெல்பிங் யூ. லிசன், a man drops a ball down from the roof of a tower of height 400 meters. அதாவது 400 மீட்டர்ஸில் h is equal to 400 மீட்டர்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வில் பி 0. அட் த சேம் டைம் இவங்க ட்ராப் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க, பட் அட் த சேம் டைம் அனதர் பால் இஸ் த்ரோன் அப் சைட். இன்னொரு பால் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி மேலே நோக்கி இப்படி வீசியிருக்காங்க. ஓகே, அனதர் பால் இஸ் த்ரோன் அப் சைட். ஓகே, அப் சைட் வித் அ வெலாசிட்டி ஆஃப், இதோட இனிஷியல் வெலாசிட்டி என்னது 50 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த டவர், தென் தே வில் மீட் அட் த ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட் இஸ். கிரவுண்டில் இருந்து என்ன ஹைட்டில் அவங்க மீட் பண்ணிக்குவாங்கங்கிற கொஸ்டின். இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் ஜேஇலையும் ரிப்பீட் ஆகுது, நீட்லேயும் ரிப்பீட் ஆகுது. லிசன், இதை வந்து நம்ம என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, இதை பால் ஏன்னு வச்சுக்கிறோம், இது பால் பின்னு வச்சுக்கிறோம். ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க,
height of ball A should be equal to height of ball B. இது ரெண்டும் சேமா இருக்கிறப்ப தான் அது மீட் பண்ணணும். கரெக்டா? அது என்ன டைம்னு தெரிஞ்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு HA என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ HA இது என்ன பண்ணுது, கீழே வருது. அப்போ மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ 0 மைனஸ் half GT². டைம் எல்லாம் அவங்க எதுவும் கொடுக்கல. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா HA இஸ் ஈக்குவல் டு half GT². ஓகேவா? இது H. இப்போ HBக்கு கண்டுபிடிக்கலாம். HB இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேலே போகுது. அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் மைனஸ் T². ஓகேவா? அப்போ இதுதான் வந்து இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவல் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, HA இஸ் ஈக்குவல் டு HB. அந்த இதில் தான் அது மீட், அதுக்கு பேர் தான் மீட்டிங். கரெக்டா? அப்போ half GT² is equal to UT plus minus half GT². கரெக்டா? ET plus half GT². இப்போ என்ன பண்ணிடலாம், ஸோ இது எல்லாம் சேர்த்து இது எல்லாத்தோட டோட்டல் ஹைட் என்ன, 400 meters தான் டோட்டல் ஹைட். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். இது ரெண்டு ஈக்குவல். அப்போ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ். அப்போ மைனஸ் ஆச்சு அப்படின்னா half GT² is equal to, ஸோ மைனஸ் UT plus half GT² is equal to 0. கரெக்டா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரெண்டும் டோட்டலாக எவ்வளோ ஹைட் நம்மளுக்கு, 400 meters. கரெக்டா? இது ரெண்டுத்தோட டோட்டல் ஹைட், தட் மீன்ஸ் ஸோ கம்ப்ளீட் ஹைட் என்னது பசங்களா, நம்மளுக்கு கம்ப்ளீட் ஹைட் இஸ் 400 meters, ரைட்? ஸோ கம்ப்ளீட் ஹைட் இஸ் 400 meters மைனஸ் UT இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 0 ஆச்சு அப்படின்னா வாட் வில் பி த வேல்யூ, T வேல்யூ இது வந்து 50 T. ஸோ எனிதிங் டைம் வந்து 0 இல்லை, வெயிட், let us make it work. ஓகேவா? ஸோ how we can find out is, yes, இதான ரெண்டு ஈக்குவேஷன், சால்வ் பண்ணிடலாம். ஸோ half GT², அடுத்தது ஸோ ப்ளஸ் UT², அடுத்தது மைனஸ் GT² இஸ் ஈக்குவல் டு 400. கரெக்டாக? டோட்டலாக அந்த ஹைட் வேல்யூ என்னது, 400. டோட்டலாக அது எவ்வளோ ட்ராவல் பண்ண போகுது, 400 ட்ராவல் பண்ண போகுது. ஸோ தட் இஸ் அ டோட்டல் ஹைட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா இது 50T இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ T இஸ் ஈக்குவல் டு 400 டிவைடட் பை 50. ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா T இஸ் ஈக்குவல் டு 1s are 8. ஸோ 8 seconds. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, T இஸ் ஈக்குவல் டு 8 செகண்ட் அப்படிங்கிறப்ப தான் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? T இஸ் ஈக்குவல் டு 8 seconds அப்படிங்கிறப்ப தான் என்ன ஆகும், இது ஈக்குவலாக இருக்கும். அப்போ 8 secondsல எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதுமா, கிரவுண்டிலிருந்து. ஸோ கிரவுண்ட்லேருந்து 8 இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ டைம் தெரிஞ்சிருச்சு, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், டைம் தெரிஞ்சிருச்சு, we have to find only the distance. ஓகே, கிரவுண்ட்லேருந்து கேட்குறாங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு என்னது, 50. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி டைம் ஹைட் இருக்குது. கரெக்டா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஹைட். ஸோ வாட் we can do, V² is equal to U². ஸோ V² ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஹைட் பார்க்குறப்ப 0 இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், V is equal to U plus AT. கரெக்டா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இந்த ஃபார்முலாவும் வேண்டாம். ஸோ டைம் தெரிஞ்சிருச்சு, கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் புட் இட் ஆன் த செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, ஹைட் இஸ் ஈக்குவல் டு U. ஸோ 50 into 8 மைனஸ் half G. ஸோ கிரவுண்ட்லேருந்து கேட்குறாங்க, ஸோ G 8². ஓகேவா? அப்போ 400 மைனஸ் 5 into 64, இதுதான் ஹைட். ஓகேவா? ஸோ 64 into 5 வந்து என்னது நம்மளுக்கு 2030. ஸோ 32. ஸோ 400 மைனஸ் 30 அப்படின்னா இட் வில் பி எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 180 meters அப்படிங்கிற மாதிரி வருமா? 180 metersனால் கரெக்டாக இருக்குமா? 180 metersனால் 80 meters தான் வரும். கரெக்டா? 400 will be 80 meters அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ
ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 80 மீட்டர்ஸ். அப்போ ரெண்டு என்ன பண்ணும், இது கீழேருந்து 80 மீட்டர்ஸ் போகிறப்ப அது பார்த்துரும், கீழேருந்து 80 மீட்டர்ஸ் போகிறப்ப ரெண்டு ஒன்னோட ஒன்று மீட் பண்ணிடும். ஓகேவா, கிளியராக இருக்கா? ஃப்ரம் த கிரவுண்டுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் த கிரவுண்ட். அப்போ கிரவுண்டுலேருந்து என்ன ஆப்ஜெக்ட் போகுதோ அதில் கேல்குலேட் பண்ணுங்கள், சிம்பிளாக வேலை முடிச்சுது. ஸோ 80 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ எஸ் this question ஆல்ரெடி உங்களுக்கு 3 question homework இருக்கு பசங்களா, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. I will be checking. Okay, the total vertical distance covered by a freely falling body in a given time is directly proportional to, அதாவது h வந்து எந்த டைமுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னு கேட்குறாங்க. அண்ட் வி பீப்புள் நோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜிடி ஸ்கொயர் பை 2. இது எதுக்கு? ஃப்ரீ ஃபாலுக்கு. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த ஸ்கொயர் ஆஃப் டைம். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த ஸ்கொயர் ஆஃப் டைம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பசங்களா. நம்ம கம்ப்ளீட்டாக 1 டைமென்ஷன் மோஷனை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்து முடிச்சாச்சு. இனி ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்மளோட லைவ் டவுட் கிளியரன்ஸ் செஷன், அதுக்கப்புறம் லைவ் நியூமரிக்கல் சால்விங்காக வெயிட் பண்ண வேண்டியது தான். ஒரு யூனிட் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் யோர் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஸ்மாஷ் பண்ணுங்கள் லைக் பட்டனை. அண்ட் புதுசாக வந்தவங்க நம்ம Xylem NEET தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஹவ் வாஸ் யர் செஷன் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வெற்றி அண்ட் மாரா பேட்ச் பற்றி இன்னும் அதுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய பின் பண்ணி வச்சுருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களோட Xylem NEET தமிழ் சேனல். அண்ட் நான் உங்கள் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ வென் ஷோபி மேம் இஸ் ஹியர் நோ ஃபியர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஸ்டன்னிங்கான ஒன் ஷாட்லேயோ இல்லை லெக்சர்ஸ்லேயோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கீப் ப்ரிப்பேரிங். ஓகே, ஸோ பாய் எவ்ரி ஒன், டேக் கேர்.